بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين وبعد. الحمد لله. القرآن உடைய 67வது சூரா அல் முல்க், அதற்கு இன்னொரு பெயர் தபாரக். இந்த சூறாவினுடைய விளக்கத்தை தொடர்ச்சியாக நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். அல்ஹம்துலில்லாஹ். முதல் வகுப்பாக இந்த சூறாவுக்கான ஒரு முன்னுரை, அதற்கு பிறகு ஒரு நாளைக்கு ஒரு ஆயத்தினுடைய விளக்கம் என்று தொடர்ச்சியாக அல்ஹம்துலில்லாஹ் 19 ஆயத்துடைய விளக்கத்தை முடித்து இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் 20வது ஆயத்தினுடைய விளக்கத்தை நம்ம பார்க்க இருக்கோம். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அஸீம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதற்கு முந்தைய ஆயத்துகள்ல என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் ஞாபகத்துல கொண்டு வந்தோம். அல்லாஹ் பூமியை பற்றி பேசினாங்க. இந்த பூமி எப்படி ஒரு மிருகத்தை, பெரும் மிருகம், ஒரு கொடூரமான மிருகத்தை போன்று மிக வலிமையான ஒரு மிருகமாக இருக்கின்றது. அதை அல்லாஹ் மனிதர்களுக்கு எப்படி கட்டுப்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் மனிதன் அல்லாஹ்வுக்கு நன்றி இல்லாதவனாக இருக்கும் பொழுது, மாறு செய்யும் பொழுது, அந்த பூமி கோபம் கொண்டு அது குலுங்கி மனிதனை உள்ளிழுத்து அவனை தண்டிக்கிறது அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னதை நம்ம பார்த்தோம். அதே போல இந்த வானத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகாக ஆக்கி வைத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த வானத்துடைய திசையில் இருந்து வரக்கூடிய பெரும் புயல், மழை, அது கல் மழையாக மாறி அடிக்கும் பொழுது மனிதனுக்கு எப்படி அது ஒரு தண்டனையாக மாறிவிடுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஆனால் அதே வானத்தினுடைய திசையில பார்க்கும் பொழுது அந்த அர் ரஹ்மானுடைய கருணையின் காரணமாக பறவைகள் அங்கே சிறகுகளை, அவற்றுடைய இறகுகளை விரித்தும் மடக்கியும் தொடர்ச்சியாக பறந்து கொண்டே இருக்கின்றன. அவைகளை கீழே விழாமல் தடுத்து வைத்திருப்பது எது? அர் ரஹ்மானுடைய கருணைதான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய படைப்புகளையும் அவற்றின் மீது தான் கொண்டுள்ள அந்த கருணையையும் நமக்கு சுட்டி காண்பிக்கிறான். அல்லாஹ்வுடைய அந்த ஆற்றலையும் சுட்டி காண்பிக்கிறான். இதெல்லாம் எதற்காக? இவையெல்லாம் எதற்காக? அல்லாஹ்வை மனிதன் சரியான முறையில் அறிந்து அல்லாஹ்வின் மீது ஈமான் கொள்ள வேண்டும் என்பதற்காக. ஆனா இத்தனை விஷயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கவனிக்க சொல்லி இருக்கிறாங்க. தன்னை சுற்றியும் தனக்குள்ளேயும் இவ்வளவு அத்தாட்சிகளை கண்ட பிறகும் மனிதர்கள்ல பலரும் நன்றி இல்லாதவங்களா தான் இருக்கிறாங்க. அவங்க உண்மையில இந்த அத்தாட்சிகளை அவர்கள் சிந்தித்து பார்த்தார்கள் என்றால் அவர்கள் அல்லாஹ்வை தங்களுடைய இரட்சகனாகவும் ரப்பாகவும், அதே போல அல்லாஹ்வை தங்களுடைய இலாஹ் ஆகவும், வணங்கப்படும் இறைவனாகவும் கடவுளாகவும் ஆக்கி கொண்டிருப்பார். ஆனா என்ன நடக்குது? அதிகமான மக்கள் இவற்றையெல்லாம் பார்த்த பிறகும், இவற்றையெல்லாம் உணர்ந்த பிறகும் கூட நன்றி இல்லாத மக்களாக, காஃபிர்களாகத்தான் நீடிக்கிறாங்க. அவங்களை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கக்கூடிய கேள்விதான் இந்த ஆயத், இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிற ஆயத் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மக்களை பார்த்து கேட்கிறாங்க. இது எல்லா மக்களுக்குமான கேள்வி, குறிப்பாக காஃபிர்களுக்கான கேள்வி. நாம குஃப்ர்ல விழுந்து விடக் கூடாது என்பதற்காக நமக்கு முன்னாடி வைக்கப்படக்கூடிய கேள்வி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறாங்க, பஅத அஊது பில்லாஹி ஸமீல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் மின் ஹம்ஸிஹி வ நஃப்ஸிஹி வ நஃப்ஸிஹி அம்மன் ஹாதல் லஸீ ஹுவ ஜுந்துல் லகும் யன்சுருக்கும் மின் தூனிர் ரஹ்மான் இனில் காஃபிரூன இல்லா ஃபீ குரூர். அல்லாஹ் கேட்கிறாங்க, அம்மன் ஹாதல் லஸீ ஹுவ ஜுந்துல் லகும் யன்சுருக்கும், ஒரு தயாராக உள்ள படையை போன்று உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர் எவர் இருக்கிறார்? மின் தூனிர் ரஹ்மான், அர் ரஹ்மானோடு ஒப்பிடும் பொழுது
ரஹ்மானை காட்டிலும் உங்களுக்கு அவ்வாறு உதவி செய்யக்கூடிய ஒரு பெரும் படை, தயாராக இருக்கக்கூடிய படை போன்று உதவி செய்யக்கூடிய யார் இருக்கிறார்? அப்படி யாருமே கிடையாது. ரஹ்மானோடு ஒப்பிடும்போது அவை எல்லாமே ரஹ்மானுக்கு கீழானவைத்தான். அப்படி யார் இருக்கிறாங்க அப்படின்னு நல்லா கேள்வி கேட்கிறாங்க. அப்படி யாரும் இல்லை என்பதற்கான ஒரு கேள்விதான். இது கேள்வி வடிவத்தில் வைக்கப்பட்டாலும் இதோட அர்த்தம் என்ன? அந்த மாதிரி யாருமே கிடையாது அப்படிங்கிறது தான். இனில் காஃபிரூன இல்லா ஃபீ குரூர், நிச்சயமாக காஃபிர்கள் அல் குரூர் அதுலதான் இருக்கிறாங்க. அதை தவிர வேறு எதுவும் இல்லை. குரூர் அப்படின்னா என்ன? ஒரு ஏமாற்றம், ஒரு மாயை, அதுலதான் இருக்கிறாங்க என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். இப்ப இந்த ஆயத்துடைய முக்கியமான அரபி வார்த்தைகளுடைய அந்த விளக்கங்களை பார்த்துவிட்டு அதற்கு பிறகு இந்த ஆயத்தினுடைய முழுமையான விளக்கத்திற்கு நம்ம போவோம். இந்த ஆயத்து எப்படி ஆரம்பிக்குது? அம் மன். மன் அப்படின்னா எவர் அப்படின்னு அர்த்தம். யாரு, எவர் அப்படின்னு கேட்கறதுக்காக மண் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. இப்ப அதற்கு முன்னாடி அப்படின்னு வரும்போது அது கேள்வியாக மாறுது. எவர் வேண்டுமானாலும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்ப அது கேள்வி கிடையாது. அந்த இடத்துல எவருங்கிறது கேள்வி கிடையாது. ஆனா யார், எவர் அப்படின்னு கேட்கறதுக்காக இங்க இதற்கு முன்னாடி அந்த மண்ணுக்கு முன்னாடி ஒரு அப்படிங்கிற அந்த எழுத்து வருது. இது முன்னாடி வரும் பொழுது அது கேள்வியாக மாறும் என்பதை இதற்கு முந்தின ஆயத்தினுடைய விளக்கங்கள்லயே நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? இப்போ மன் அது வந்து சேர்த்து வரும்போது அம் மன் அப்படின்னு வந்துருது. அம் மன் ஹாதா, ஹாதானா இது, அல்லதி ஒருத்தர் இல்ல ஒரு விஷயத்தை சுட்டி காண்பிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடியது. அம்மன் ஹாதா அல்லதி, இப்படி இருக்கக்கூடிய ஒருத்தர் யாரு அப்படின்னு கேக்குறாங்க. எப்படி இருக்கக்கூடிய? ஹுவ ஜுந்துல் லக்கும், ஹுவ அவர் எப்படி இருப்பார்? ஜுந்த் ஆக இருப்பார் உங்களுக்கு. ஜுந்த் அப்படின்னா என்ன? தயாராக உள்ள ஒரு படை, போர் படை, சண்டை போறதுக்காக படைகளை கொண்டு வருவாங்க தெரியுமா? அது இப்ப இந்த படைகள் வந்து எப்படி உருவாகும்னு பாத்தீங்கன்னா, இப்ப சண்டை வந்துருச்சு, ஒரு போர் வந்துருச்சு அப்படின்னா படைகளை அவசர அவசரமா திரட்டுவாங்க. இப்ப ஆட்சியாளர், அரசாங்கம் அவசரமா வந்து போர் வந்துருச்சு, நமக்கு ஆள் வேணும், உடனடியாக வாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ பொதுமக்கள்ல பலரும் கூட போய் படையில போய் சேர்ந்துக்குவாங்க. அந்த காலங்கள்ல இது வழக்கம். இன்றைக்கும் கூட தயாராக உள்ள படை போதவில்லை, அந்த படையுடைய எண்ணிக்கை போதாமல் இருக்கு அப்படின்னா என்ன செய்வாங்க? அவசரமாக ராணுவத்துல சேருங்க அப்படின்னு ஒரு அழைப்பு கொடுப்பாங்க. அப்போ தயாரா உள்ளவங்க போய் ராணுவத்துல சேருவாங்க. ரொம்ப அவசரமாக ஒரு பயிற்சி கொடுத்து அவங்கள போர்க்களத்துக்கு இறக்கி விடுவாங்க. அப்போ படைகள்ல 2 வகை இருக்குது. ஒன்று எப்போதுமே தயாராக இருக்கக்கூடிய படை. அந்த காலத்துல தமிழ்ல இதை வந்து நிலைப்படை அப்படின்னு சொல்லுவாங்க. நிலையாக தயாராக இருக்கக்கூடிய படை. இவங்களுக்கெல்லாம் வந்து சம்பளம் கொடுத்து, முறையான பயிற்சி கொடுத்து, தங்கும் இடங்களை வச்சு, இவங்களுக்கு என்று சீருடைகள், யூனிஃபார்ம் எல்லாம் கொடுத்து, முறையான ஆயுதங்களை கொடுத்து வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி தயாராக இருக்கக்கூடிய நிலைப்படைகள் இவைகளுக்கு தான் ஜுந்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அவசரத்துக்கு சேர்ற படையும் உண்டு. தயாராக உள்ள படைகள் இல்லாம அவசரமாக வந்து சேரக்கூடிய படைகளும் உண்டு. ஒரு சிலருக்கு போர் பயிற்சி இருக்கும், சிலருக்கு போர் பயிற்சி இருக்காது, முறையான போர் பயிற்சி இருக்காது. ஆனா உடனடியாக தயாராகக்கூடிய ஆட்களா இருப்பாங்க. இப்ப அந்த மாதிரி ஆட்களை கூப்பிட்டு அவசரமாக பயிற்சி கொடுத்து ராணுவத்துல சேர்க்கிறதும் உண்டு. இல்ல இது எதுவுமே இல்ல, திடீர்னு கூப்பிட்டு கையில துப்பாக்கி கொடுத்து போர்க்களத்துக்கு போ அப்படின்னு அனுப்பி விடுறதும் உண்டு. அந்த மாதிரி படைகளும் உண்டு. அப்ப இந்த 2 வகையான படைகள், அதாவது தேவைக்கோ அவசரத்துக்கோ ஆசைக்கோ எல்லாரும் ஒண்ணு திரண்டு ஒரு படையாக வருவாங்க. அப்படி இல்லாம எப்போதும் போருக்கு தயாராக உள்ள ஒரு படை, பயிற்சியும் கட்டுப்பாடும் தலைமையும் கொண்ட ஒரு படை, அதற்குத்தான் ஜுந்த் அப்படின்னு பேர். அதுவும் நமக்காக போரிடுவதற்கு எல்லா நிலையிலும் தயாராக இருக்கக்கூடிய ஒரு படை, அதுதான் ஜுந்த். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேக்குறாங்க இந்த மக்களை பார்த்து, ஜுந்துன் லக்கும், ல அப்படிங்கிறது ல லி அப்படின்னா இதற்காக, இவங்களுக்காக அப்படின்னு குறிப்பிடப்படுறது. ல கும், உங்களுக்காக, உங்க எல்லாருக்காகவும். இங்க கும் அப்படிங்கிறது பன்மை. லக்கும், உங்க எல்லாருக்காகவும் ஒரு ஜுந்த் ஆக இருந்து, எப்போ சண்டை போறதுக்கு ரெடியா இருக்கக்கூடிய ஒரு ஆர்மி, அதுதான் ஜுந்த். உங்க எல்லாருக்காகவும் ஒரு ஜுந்தாக இருந்து உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய
நபர் யாரும் இருக்கிறாங்களா? ஒரு ஜுந்து மாதிரி, ஒரு ராணுவம் மாதிரி உங்களுக்காக இறங்கி சண்டை போடக்கூடிய ஒரு ஆள், உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு ஆள் யாரும் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. என் சுருக்கும், அதுதான் அடுத்து உள்ள வார்த்தை. என் சுருக்கும் அப்படிங்கிறது நஸ்வர அப்படிங்கிற வார்த்தையிலே வருது. நூன் ஸ்வாத் ரா, இதுல இருந்தா நஸ்வர அப்படிங்கிற வார்த்தை வருது. நஸ்வர அப்படின்னா அவர் உதவி செய்தார், அவன் உதவி செய்தான் அப்படின்னு அர்த்தம். அப்படி உதவி செய்யக்கூடிய ஒரு நபரா இருந்தா நாசிர் அப்படின்னு சொல்லுவாங்க. உதவி பெறக்கூடியவர் மன்சூர் அப்படின்னு சொல்லுவாங்க. உதவி செய்யக்கூடிய ஒரு நபருக்கு நாசிர்னு சொல்லலாம். அன்சார் அப்படின்னு சொல்லுவாங்க, அன்சாரி அப்படின்னு சொல்லுவாங்க. இதே நிறைய பேர் இருந்தா அன்சார் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை வரலாறு படிச்சிருக்கிறோம் இல்லையா? அவங்க மக்காவுல நபியாக 13 வருடங்கள் தாவா செய்து மக்களை அல்லாஹ்வை நோக்கி, இஸ்லாமை நோக்கி அழைத்து, அதற்கு பிறகு அந்த மக்களிடமிருந்து கடுமையான எதிர்ப்பை சந்தித்ததனால் அந்த ஊரை விட்டு நீங்கி, மக்காவை விட்டு நீங்கி யஸ்ரிப் என்ற ஊருக்கு குடியேறாங்க. அந்த யஸ்ரிப் தான் பிறகு மதீனா அப்படின்னு பெயர் மாற்றம் பெற்றுச்சு. அந்த மக்காவை விட்டு நீங்கி மதீனாவுக்கு போய் குடியேறாங்க இல்லையா? அந்த செயலுக்கு ஹிஜ்ரா அப்படின்னு பேர். ஹிஜ்ரா அப்படின்னா என்ன? எந்த ஊர்ல, எந்த நிலத்துல ஒரு முஸ்லிமால் இஸ்லாமுடைய அடிப்படைகள், இஸ்லாமுடைய எல்லா விஷயங்களும் இல்ல, இஸ்லாமுடைய அடிப்படைகளை தைரியமாக வெளிப்படையாக நடைமுறைப்படுத்த முடியவில்லையோ, உதாரணத்துக்கு தான் முஸ்லிம் என்பதை அறிவித்துக் கொள்ள முடியவில்லை, தொழுகை நடத்த முடியல, இந்த விஷயங்கள் கூட அங்கே நடக்க முடியல அப்படின்னா, முஸ்லிம் என்று அறிவித்துக் கொண்டாலே உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, தொழுகை நடத்தினாலே உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, இந்த மாதிரி சூழல் வரும்போது அடிப்படை இஸ்லாமை கூட நடைமுறைப்படுத்த முடியாது என்று வரும்பொழுது அந்த இடத்தை விட்டு நீங்கள் அவங்க மேல கடமையாக ஆகும். அப்படி அந்த இடத்தை விட்டு நீங்கி எந்த இடத்துல தான் முஸ்லிம் என்பதை வெளிப்படுத்திக் கொள்ள முடியுமோ, இஸ்லாமுடைய அடிப்படைகள், குறிப்பாக தொழுகை என்பதை அவங்க வெளிப்படையாக உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லாம, எந்த சேதமும் இல்லாம அவங்க நடைமுறைப்படுத்த முடியுமோ, அந்த மாதிரி ஒரு ஊருக்கு, அந்த மாதிரி ஒரு நாட்டுக்கு போய் சேர்ந்துடணும். அப்ப எங்க இஸ்லாமுடைய அடிப்படைகளை நடைமுறைப்படுத்த முடியவில்லையோ, அங்கிருந்து நீங்கி எங்க இஸ்லாமுடைய அடிப்படைகளை வெளிப்படையாக நடைமுறைப்படுத்த முடியுமோ அந்த இடத்துக்கு போய் சேர்றது. இந்த பயணத்துக்கு பேரு ஹிஜ்ரா. இப்படி ஹிஜ்ரா செய்து குடியேறின மக்களுக்கு முஹாஜிர் அப்படின்னு பேரு. ஒருத்தரா இருந்தா முஹாஜிர், நிறைய பேரா இருந்தா முஹாஜிரூன் அப்படின்னு சொல்லுவாங்க, முஹாஜிரீன் என்று சொல்லுவாங்க. இப்ப இந்த மாதிரி ஹிஜ்ரா செய்து வர்றாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மக்கள் இருப்பாங்க. இப்ப இந்த ஹிஜ்ரா செய்யறவங்க ஒரு ஊருக்கு வந்து குடியேறுவாங்க. அந்த ஊர்ல ஏற்கனவே முஸ்லிம்கள் இருப்பாங்க. அந்த முஸ்லிம்கள் குடியேறி வந்தவங்களுக்கு உதவி செய்வாங்க, ஆதரவாக இருப்பாங்க. அப்ப அவங்க செய்யறதுக்கு பேர் என்ன? உதவி. அதுக்கு அரபில் என்ன சொல்லுவாங்க? நுஸ்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க செய்யறது ஹிஜ்ரா. ஹிஜ்ரா செய்து வந்தவங்களுக்கு இவங்க செய்யறது நுஸ்ரா, உதவி, உறுதுணை. அப்ப அந்த நுஸ்ரா செய்யறவங்களுக்கு தான் அன்சார் அப்படின்னு பேர். ஒருத்தரா இருந்தா அன்சாரி, நிறைய பேர் இருந்தா அன்சார் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த நசர அப்படிங்கிற வார்த்தையில வந்தது தான் இந்த அன்சார் அப்படிங்கிற வார்த்தை. அப்ப நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள்லயே நமக்கு தெரிந்த பழக்கத்தில் உள்ள அரபி வார்த்தைகளை நம்ம வந்து விளங்கி இருக்கும். அதுக்காக தான் இப்ப இந்த இடத்துல நான் இதை சொல்றேன். எம் சுருக்கும் என்ற இந்த ஆயத்துல வரக்கூடிய வார்த்தை நசர அப்படிங்கிற வார்த்தையிலே வந்தது. அப்ப நசரன்றது நமக்கு ஏற்கனவே பழக்கமான ஒரு வார்த்தை தான். அதனுடைய பொருளை நம்ம வந்து ஞாபகப்படுத்திக்கிறோம். நசர அப்படின்னா என்ன? அவர் உதவி செய்தார், அவன் உதவி செய்தான் அப்படிங்கிறது சொல்றது. அவள் உதவி செய்தார். அப்ப உதவி செய்து அதன் மூலமாக வெற்றியை கொடுக்கிறது. நசர அப்படிங்கிறது உதவி, கூடவே வந்து வெற்றி அப்படிங்கிற அர்த்தத்தையும் கொடுக்கும். அதுல வந்ததான் நசர என் சுரு. என் சுரு அப்படின்னா அவங்களுக்கு உதவி செய்யறது, வெற்றி கொடுக்கிறது. இப்ப இங்க அல்லாஹ் என்ன கேட்கிறாங்க? அல்லதி ஹுவ ஜுந்துல்லக்கும் யன்சுருக்கும். யார் வந்து ஒரு தயாரான படையாக இருந்து உங்களுக்கு உதவியும் வெற்றியும் கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். அந்த மாதிரி யாரும் உங்களுக்கு இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. எந்த விஷயத்துல, யாருக்கு அல்லாஹ் கேட்கிறாங்க அப்படின்னா, காஃபிர்கள் கிட்ட அல்லாஹ் கேட்கிறாங்க, இங்க முஸ்லிம்கள்ட்ட கேட்கல. யார் அல்லாஹ்வை தன்னுடைய
ரப்பாக இலாகாக ஏற்றுக்கொள்ளவில்லையோ, தன்னுடைய ரட்சகனாக வணங்கப்படக்கூடிய ஒரே இறைவனாக ஏற்றுக்கொள்ளவில்லையோ அந்த மக்களை பார்த்து கேட்கிறாங்க, அல்லாஹ் உங்களை தண்டிக்க நாடிவிட்டால், இங்க வந்து பின்னணி அதுதான், அல்லாஹ் தண்டிக்கணும்னு நாடிட்டா அந்த தண்டனையை தடுத்து உங்களுக்கு உதவியும் வெற்றியும் கொடுக்கக்கூடியவர் யாரும் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. யாரும் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா என்ன அர்த்தம்? யாரும் இல்ல அப்படிங்கிறது தான் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. இப்ப ரொம்ப வலிமை உள்ள ஒருத்தர் வலிமையே இல்லாத ஒருத்தரை பார்த்து கேட்கறது இது. ரொம்ப வலிமை உடைய ஒருவர் வலிமையே இல்லாத, சக்தியே இல்லாத ஒருத்தரை பார்த்து கேட்கறது, நான் உன்னை அடிச்சா உனக்காக வரக்கூடியவங்க யாரும் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்கறது. அதுதான் நீங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறாங்க. காஃபிர்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறாங்க, நீங்க இங்க ஏதோ பாதுகாப்பா இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த பூமியில உங்களை யாரும் தட்டி கேட்க முடியாது, உங்களை யாரும் எதுவும் செஞ்சிட மாட்டாங்க அப்படிங்கிற நினைப்புல பாதுகாப்பாக இருப்பதாக நீங்க வந்து ஒரு மிதப்புல இருக்கிறீங்க, ஒரு மயக்கத்துல இருக்கிறீங்க. அதுதான் முன்னாடி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்டாங்க இல்லையா? நம்ம இதுக்கு முந்தின ஆயத்துகள்ல பார்த்தோம், 16வது 17வது ஆயத்துகள்லாம் பார்த்தோம். நீங்க இப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா, அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு வானத்துக்கு மேல் உள்ளவங்க வந்து உங்களை கீழேந்து பூமியை அதிரச் செய்து குலுங்க செய்து பூமிக்குள்ள இழுத்துருவாங்கன்னு ஒரு பயம் இல்லாம இருக்கிறீங்களா அப்படி நல்லா கேட்டாங்க இல்லையா? அதே போல வானத்தில் திசையில் இருந்து உங்களுக்கு கல் மழையாக பொழிந்து அது சூறாவளியாக அடிச்சு உங்களை வந்து ஒண்ணு இல்லாம ஆக்கிறோம், உங்களை உங்களை தண்டிச்சு ஒண்ணு இல்லாம ஆக்கிறோம், சிதைச்சிரும் அப்படிங்கிற பயம் இல்லாம பாதுகாப்பா இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்டாங்க இல்லையா? அதே மாதிரியான கேள்விதான் இது. அப்படி அல்லாஹ் உங்களை தண்டிக்கணும்னு நாடிட்டா, உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய, உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய பெரும் படை அந்த மாதிரி யாரும் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. அந்த படைன்னு சொல்லும் போது அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்கணும் இல்லையா? இங்க அல்லாஹ் ஒருத்தர் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருத்தர் கூட அந்த மாதிரி இல்ல. அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் இருக்கிறாங்களா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறாங்க. அந்த மாதிரி ஒருத்தர் கூட இல்லை. இனில் காஃபிரூன இல்லா ஃபீ குரூர், நிச்சயமாக காஃபியர்கள் அல் குரூர்ல தான் இருக்கிறாங்க, அதை தவிர வேறு எதிலும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இங்க அர் ரஹ்மான், காஃபிரூன், குரு, இந்த 3 வார்த்தைகளை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்கணும். அதுக்கு முன்னால தூன, அதுக்கு முன்னால எல்லாம் அது கூட சேர்ந்து தூன அப்படிங்கிற வார்த்தை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க என்ன சொல்றாங்க? முதல்ல அர் ரஹ்மான் அப்படிங்கிற வார்த்தையை சொல்றாங்க. இந்த சூறால அர் ரஹ்மான்ங்கிற வார்த்தை திரும்ப திரும்ப வர்றதை நம்ம பார்க்க முடியும். ஏன்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா படைப்பினங்களின் மீதும் கருணை காட்டக்கூடியவர் என்பதை அல்லாஹ் திரும்ப திரும்ப நமக்கு நினைவூட்டி கொண்டே இருக்கிறார்கள். எல்லா மனிதர்களுக்கும் நினைவூட்டி கொண்டே இருக்கிறாங்க, முஸ்லிம்களுக்கு இல்ல, எல்லா மனிதருக்கும் நினைவூட்டி கொண்டு இருக்கிறாங்க. எதுக்கு? மனிதர்களே, நீங்க யாரின் மீது நம்பிக்கை கொள்ளாமல் இருக்கிறீர்களோ அந்த அர் ரஹ்மான் எப்படிப்பட்டவங்க, அந்த ரப்புன்னு அல்லாஹ் சொல்லல, அந்த அல்லாஹ் அப்படின்னு கூட அல்லாஹ் தன்னுடைய பெயரை சொல்லல. மாறாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த பெயரை திரும்ப திரும்ப பயன்படுத்துறாங்க? அர் ரஹ்மான். எதற்காக இந்த அர் ரஹ்மான்ங்கிறது திரும்ப திரும்ப பயன்படுத்தப்படுது? காஃபிர்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய பெரும் கருணை நினைவு கூற சொல்கிறார்கள். நீங்க எல்லாம் இன்னைக்கு நல்லா இருக்கிறீங்க அப்படின்னா அது அர் ரஹ்மானுடைய கருணை காரணமாகத்தான், வேற எது காரணமாவும் இல்லை. நாங்களும் அல்லாஹ் நம்பல, ஆனா நல்லா இருக்கிறோம் தானே அப்படின்னு சொல்லி காஃபிர்கள் கேட்கிறாங்க, அல்லது மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாங்க. வாயை திறந்து கேட்கலன்னாலும் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாங்க. அல்லாஹ் சொல்றாங்க அவங்களுக்கு, நீங்க அல்லாஹ்வை நம்பலைனாலும் இந்த உலகத்துல பல நல்ல விஷயங்களை நீங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் அல்லாஹ் அர் ரஹ்மான் ஆக இருக்கிறாங்க. அர் ரஹ்மான் உடைய கருணை எப்படிப்பட்டது? எல்லாருக்கும் வந்து சேரும். அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்களுக்குத்தான் அர் ரஹ்மானுடைய கருணை வரும் அப்படின்னு கிடையாது. அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளாத மக்களுக்கும் அர் ரஹ்மானுடைய கருணை வரும். எல்லாருக்கும் வரும், எல்லா பொருளுக்கும் வரும். இதுக்கு முந்தின ஆயத்துல பார்த்தோம், பறவைகள் பறந்துகிட்டு இருக்குது வானத்துல, அந்த பறவைகள் மீது கருணை கொண்டு அவை கீழே விடாமல் பிடித்து கொண்டிருப்பது யார்? அர் ரஹ்மான். அப்ப அர் ரஹ்மான் அப்படிங்கிறது தன் மீது நம்பிக்கை கொண்ட ஈமான் கொண்ட மக்களுக்கு மட்டும் கருணை செய்யக்கூடியவங்க அல்ல. அர் ரஹ்மான் அப்படிங்கிறது எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் கருணை செய்யக்கூடியவங்க. மனிதர்கள்லயே ஈமான் கொண்டவர்கள், மூமின்கள், முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் கருணை செய்வாங்க, அர் ரஹ்மான் கருணை செய்வாங்க. தன் மீது ஈமான் கொண்டாத காஃபிர்களுக்கும் அல்லாஹ் கருணை செய்வாங்க, கருணை புரிவாங்க. பறவைகளுக்கும் கூட அல்லாஹ் கருணை புரிவாங்க. அல்லாஹ்வுடைய அர் ரஹ்மான் உடைய கருணை பெறாத ஒரு படைப்பினமே கிடையாது. எல்லா படைப்பினத்துக்கும் அர் ரஹ்மானுடைய கருணை.
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதான் சொல்றாங்க, எல்லா படைப்பினங்களுக்கும் என்னுடைய கருணை உண்டு என்று அல்லாஹ் சொல்கிறார்கள். இப்ப காஃபிரா உள்ள மக்களுக்கு அல்லாஹ் அதுதான் நினைவூட்டுறாங்க. எல்லா படைப்பினங்களுக்கும் கருணை புரியக்கூடியவன் நான். அந்த கருணை காரணமாகத்தான் இன்னும் நீங்க தண்டனை அனுபவிக்காம பாதுகாப்பா இருந்துகிட்டு இருக்கிறீங்க. ஆனா அர் ரஹ்மான் உங்களை தண்டிக்கணும் அப்படின்னு நாடிட்டா அதை தடுக்கக்கூடியவங்க யார் இருக்கிறாங்க? ஒரு பெரும் படை இருந்தாலும் கூட அர் ரஹ்மானுடைய தண்டனையை தடுக்க முடியாது. பெரும் படை இல்ல, அந்த மாதிரி ஒருத்தராவது உங்கள்கிட்ட இருக்கிறாங்களா? ஒருத்தர்கிட்டையும் அந்த வலிமை கிடையாது. அர் ரஹ்மான் தண்டிக்க வேண்டும் என்று நாடிவிட்டால் ஒருத்தர்கிட்ட வலிமை கிடையாது. இப்ப காஃபிராக இருக்கக்கூடிய மனிதர்கள், ஜின்களையும் அதில் சேர்த்துக்கலாம். அவங்கள பார்த்துதான் இந்த கேள்வி. அர் ரஹ்மானுடைய கருணை காரணமா பறவைகள் மேல பறந்துகிட்டு இருக்குது. இந்த பூமி உங்களுக்கு கட்டுப்பட்டதாக, உங்களுக்கு பணி உடையதாக, உங்ககிட்ட அமைதியா நடக்கிறதா இருக்கு. அர் ரஹ்மானுடைய கருணை மட்டும் இல்லைன்னா இந்த பூமி உங்களை ஒண்ணு இல்லாம ஆக்கிடும். இந்த வானம், வானத்திலிருந்து அந்த திசையிலிருந்து வரக்கூடிய காற்று, மழை, இது எல்லாமே உங்களை அழிச்சிடும். ஏன்னா எல்லாமே அர் ரஹ்மானுடைய கருணையை கொண்டு தான் நீடித்துக் கொண்டு இருக்கின்றது. அந்த அர் ரஹ்மான் கோபம் கொண்டு விட்டால் அர் ரஹ்மானுடைய மற்ற படைப்புகள் பூமி, வானம் போன்றவை உங்களுக்கு எதிரானதாக மாறிவிடும். அப்ப இவ்வளவு நாள் நீங்க அல்லாஹ்வை வணங்கவில்லை என்றாலும் கூட எப்படி நீங்க இன்னும் உயிரோடு இருக்கிறீங்க? எப்படி உலகத்துல நல்ல விஷயங்களை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, அர் ரஹ்மான் உடைய கருணை எல்லாருக்கும் வரக்கூடியது. அதனால நீங்க இன்னும் நீடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் அர் ரஹ்மானுடைய கருணை இந்த உலகத்துடைய வாழ்க்கையில மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும், மறுமையில உங்களுக்கு கிடைக்காது என்று காஃபிர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க கேள்வி கேட்டு அவங்களை யோசிக்க சொல்லி, புரிந்து கொள்ள சொல்லி சொல்கிறார். ஆனாலும் காஃபிர்கள் அதிலே நீடிக்கத்தான் செய்யறாங்க. இதுல கடந்த கடந்த பல வருடங்களா கூட சொல்லலாம், முஸ்லிம்கள், அதுவும் குறிப்பாக முஸ்லிம் பெண்கள், இவங்க கிட்ட ஒரு கொள்கை ரீதியான தடுமாற்றம் வந்திருக்கிறது. கொள்கை ரீதியான, அதாவது அந்த ஈமானுடைய விஷயத்திலே ஒரு தடுமாற்றம் வந்துருச்சு. என்ன அப்படின்னா, அவங்க சொல்றாங்க அவங்களுடைய கடவுள்களுக்கெல்லாம் கூட சக்தி இருக்குத்தானே. காஃபிர்கள் எதை கடவுள்களாக வணங்குகிறார்களோ அவங்க கடவுளுக்கெல்லாம் கூட சக்தி இருக்குத்தானே அப்படிங்கிறாங்க. என்ன சக்தி அந்த கடவுள்களுக்கு இருக்கு? அவங்க கடவுள்னு சொல்லக்கூடிய அந்த பொய் கடவுள்களுக்கு என்ன சக்தி இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா, அதுக்கு அந்த முஸ்லிம் பெண்கள் பதில் சொல்றாங்க, அவங்களுக்கு தேவையானதெல்லாம் கூட கிடைக்குது இல்ல. அவங்க துவா கேட்டாலும் கூட, அவங்க ஏதாவது வேணும் அப்படின்னு கடவுள்கிட்ட கேட்டா கூட கிடைக்குது. அவங்களும் நல்லா தானே இருக்கிறாங்க இந்த உலகத்துல அப்படின்லாம் கேட்கிறாங்க. இது அர் ரஹ்மான் அப்படின்னா என்ன, அர் ரஹ்மான் அப்படின்னா யாரு அப்படிங்கறத பத்தி அறியாமையினால் வரக்கூடிய கேள்வி. அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் கடவுளாக, இறைவனாக இருக்கக்கூடிய தகுதியே கிடையாது. ஏன் தகுதி கிடையாதுன்னு சொல்றேன்? ரப் ஆக யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் இலாஹ் ஆக இருக்க முடியும். மறுபடியும் சொல்றேன், ரப் ஆக யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் இலாஹ் ஆக இருக்க முடியும். ரப் அப்படின்னா என்ன? நம்ம ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற சூழல்ல இருந்து நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிற சூழலுக்கு இறைவன் கொண்டு வராங்க. அதான் நம்ம இருந்ததே கிடையாது. அல்லாஹ் நம்மளை படைச்சு மனுஷன் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க, நான் இருக்கிறேன், நீங்க இருக்கிறீங்க, அல்லாஹ் நம்மளை உருவாக்குறாங்க, படைக்கிறாங்க, உருவாக்குறாங்க. அதற்கு பிறகு ஒவ்வொரு சூழலாக நமக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்துக்கிட்டே வர்றாங்க. அந்த மாதிரி எல்லாத்தையும் கொடுத்து நம்ம கேட்கிற எல்லாத்தையும் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து, சில நேரங்கள்ல நம்ம கேட்கறதையும் கூட கொடுத்து, அல்லாஹ் நானா எல்லாத்தையும் கொடுக்க முடியும், ஆனா அப்படி அல்லாஹ் நாடுறது கிடையாது. நமக்கு எதெல்லாம் தேவையோ அதையெல்லாம் அல்லாஹ் கொடுக்குறாங்க. சில நேரங்களில் நம்ம ஆசைப்படுறதையும் கூட கொடுப்பாங்க. ஏன்னா இந்த உலகத்துடைய வாழ்க்கையில ஆசைப்படுற எல்லாத்தையும் அல்லாஹ் கொடுக்க மாட்டாங்க. ஆசைப்படுற எல்லாமே அல்லாஹ் கொடுக்கறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு. அது என்ன? அதுவும் சொர்க்கம், அது ஜன்னத். ஆசைப்படுற எல்லாமே கிடைக்கிறது அப்படிங்கிறது ஒரு கூலி, நல்ல கூலி. யார் இந்த உலகத்துடைய வாழ்க்கையில அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்து அல்லாஹ்வை மட்டுமே வணங்கி வாழ்ந்து அப்படியே மரணிக்கிறாங்களோ அவங்களுக்கான நற்கூலி அஜர், அதுதான் அல் ஜன்னா, சொர்க்கம். அங்க கேட்கறது எல்லாம் கிடைக்கும், ஆசைப்படுறது எல்லாம் கிடைக்கும். அப்ப ஆசைப்படுறது எல்லாமே கிடைக்கிற இடம் அப்படிங்கிறது, கேட்கறது எல்லாமே கிடைக்கிற இடம் அப்படிங்கிறது சொர்க்கம் தான். இந்த உலகத்துடைய வாழ்க்கை, இந்த துனியாவுல
ஆசைப்படுற எல்லாம் கிடைக்காது. ஏன்னா ஆசைப்படுறது எல்லாமே கிடைக்கக்கூடிய இடம் இது சொர்க்கம். இது சொர்க்கம் கிடையாது. இது முடிவில்லாத வாழ்க்கை கிடையாது. இந்த வாழ்க்கைங்கிறது ஒரு ஆரம்பம் முடிவும் கொண்டது. இந்த வாழ்க்கைங்கிறது ஒரு சோதனை தான். இந்த சூறாவுடைய ஆரம்பத்திலே நம்ம பார்க்கிறோம்ல, 2வது ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னது பார்க்கிறோம் இல்லையா? "ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா." மௌத்தையும் ஹயாத்தையும், மரணத்தையும் உயிரோடு இருப்பதையும் அல்லாஹ் தான் படைச்சாங்க. "ஹலகல் மௌத வல் ஹயாத்." மௌத் ஹயாத் கூட ஒரு படைப்பு தான். மௌத் ஒரு படைப்பு, ஹயாத் ஒரு படைப்பு. மரணமும் வாழ்க்கையும் கூட இறைவனுடைய படைப்பு தான். மரணத்தையும் வாழ்க்கையும் இறைவன் எதுக்காக படைச்சாங்க? மௌத்தையும் ஹயாத்தையும் எதற்காக படைச்சாங்க? லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. உங்கள யார் இறை நம்பிக்கை அடிப்படையிலான அமல்கள்ல சிறந்தவர் என்பதை சோதிப்பதற்காக அல்லாஹ் சொல்றாங்க. அப்ப இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது சோதனை தான். இது சொர்க்கத்துக்காக முயற்சி செய்ய வேண்டிய இடம். இங்க வாழக்கூடிய காலம் அப்படிங்கிறது சொர்க்கத்திற்காக முயற்சி செய்ய வேண்டிய காலம். சொர்க்கத்துக்கான முயற்சியை நம்ம ஒழுங்கா செஞ்சோம் அப்படின்னா, அல்லாஹ்வுடைய கருணை இருந்தால் நமக்கு சொர்க்கம் கிடைக்கும். நாம சொர்க்கத்துக்குள்ள நுழைவோம். அங்க நம்ம கேட்கறதெல்லாம் கிடைக்கும். நம்ம ஆசைப்படுறதெல்லாம் கிடைக்கும், நடக்கும். அது நல்ல கூலி. இந்த உலகத்துடைய வாழ்க்கையில நம்ம ஒழுங்கா இருந்தோம் அப்படின்னா, ஒழுங்கா இருக்கிறதுனா என்ன? நம்ம ஈமான் கொண்டு நல்ல அமல்களை செய்தோம் அப்படின்னா, அப்படியே ஈமானோடு மரணிச்சிட்டோம் அப்படின்னா, அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நற்கூலி தான் கேட்கறதெல்லாம் கிடைக்கக்கூடிய, ஆசைப்படுறதெல்லாம் கிடைக்கக்கூடிய சொர்க்கம். ஆனா இந்த உலகம் சொர்க்கம் கிடையாது. அதனால இங்க கேட்கறதெல்லாம் கிடைக்காது, ஆசைப்படுறதெல்லாம் கிடைக்காது. கேட்கறத கொடுக்காம இருக்கிறதே ஒரு சோதனை தான். அல்லாஹ் சோதனைக்காகத்தான் இந்த உலக வாழ்க்கையை நமக்கு கொடுத்திருக்கிறான். அப்ப கேட்கறதெல்லாம் இங்க அல்லாஹ் கொடுக்க மாட்டான். கொடுக்கக்கூடிய சக்தி இருந்தாலும் அல்லாஹ் கொடுக்க மாட்டாங்க. ஏன் கொடுக்க மாட்டாங்க? இந்த உலகங்கிறது சோதனைக்கான இடம். அல்லாஹ் நம்ம கேட்கும் போது அல்லாஹ் கொடுக்கல அப்படின்னா அது ஒரு சோதனை தான். நம்ம ஆசைப்படும் போது அது நடக்கல அப்படின்னா அதுவும் ஒரு சோதனை தான். அப்ப இந்த சோதனைகள் போது நம்ம எப்படி இருக்கிறோம்? சபரோட இருக்கிறோமா? இறை நம்பிக்கையோடு கூடிய பொறுமையோடு இருக்கிறோமா? இன்னும் இறைவனுக்கு நெருங்குறோமா? அப்படிங்கறதெல்லாம் தான் சோதனை. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில எல்லா மனிதர்கிட்டையும் அர் ரஹ்மானாக நடந்துக்கிறான். அர் ரஹ்மான், இதை நான் மறுபடியும் சொல்றேன். அர் ரஹ்மானுடைய அந்த பொருளை, அந்த அர்த்தத்தை நம்ம சரியாக விளங்கிக்கணும். அந்த அந்த அர்த்தம் சரியா விளங்கினாலே கொள்கை ரீதியான இது போன்ற குழப்பங்கள் நமக்கு வராது. அர் ரஹ்மான், அர் ரஹீம், இது ரெண்டுத்துக்குமே கருணையாளன் அப்படின்னு தான் அர்த்தம். ஆனால் ரஹ்மான் அப்படிங்கிற அந்த பேர்ல உள்ள அந்த கருணை எப்படிப்பட்டதுன்னா, அதற்கு ஒரு ஆரம்பமும் முடிவும் இருக்கிறது. அதாவது இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையிலே தான் மனிதர்கள் கிட்ட அல்லாஹ் ரஹ்மானாக நடந்து கொள்வார். அப்ப எந்த மனிதனாக இருந்தாலும், அவன் முஸ்லிமோ காஃபிரோ, அவங்ககிட்ட அல்லாஹ் கருணையோடு தான் நடந்து கொள்வான். அர் ரஹ்மான் உடைய பண்பு அப்படிப்பட்டது தான். ரஹ்மானுடைய தன்மை அப்படிப்பட்டது. ஆனா அந்த கருணை இந்த உலகத்தோட முடிஞ்சிடும். அர் ரஹ்மான் எப்பவுமே கருணை உடையவங்க தான். ஆனா மனிதர்களுக்கு இந்த உலக வாழ்க்கையில மட்டும்தான் அல்லாஹ் அர் ரஹ்மானாக இருக்கிறான். நம்ம எல்லாம் மனுஷன்னு ஒருத்தன் படைக்கப்படுறதுக்கு முன்னாடி அல்லாஹ் அர் ரஹ்மான் தான். எல்லா மனிதர்களும் இறந்து விட்ட பிறகும் அல்லாஹ் அர் ரஹ்மான் தான். அல்லாஹ் எப்பவுமே அர் ரஹ்மான் தான். ஆனால் மனிதனுக்கிட்ட அர் ரஹ்மானுடைய கருணை எப்போ வரும் அப்படின்னா, இந்த உலகத்துடைய வாழ்க்கையில மட்டும்தான் வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? மனிதன் மரணித்து விட்டால் அதற்கு பிறகு அர் ரஹ்மானுடைய கருணையை மனிதன் பெறமாட்டான். அது ஆணோ பெண்ணோ, அர் ரஹ்மானுடைய கருணையை அந்த பெண் பெறமாட்டார். அர் ரஹ்மானுடைய கருணையை அந்த ஆண் பெறமாட்டார். எந்த ஒரு மனிதனும் அர் ரஹ்மானுடைய கருணையை பெறமாட்டார். எதுக்கு பிறகு? மரணத்துக்கு பிறகு. யார் தொடர்ச்சியாக கருணையை பெறுவாங்க? அல்லாஹ்வுடைய கருணையை. யார் இந்த உலக வாழ்க்கையில முஸ்லிமாக மூமினாக இருந்து அந்த முஸ்லிமா மூமினாகவே மரணித்து விட்டார்களோ அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய கருணை ரஹ்மா அப்படிங்கிறது தொடர்ச்சியா கிடைச்சுக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி தொடர்ச்சியாக கிடைக்கக்கூடிய கருணை, அதுதான் ரஹீம் என்ற அந்த பெயர்ல உள்ள கருணை. அர் ரஹீம் அப்படின்னா என்ன? அந்த கருணை ஆரம்பிக்கும், தொடர்ந்து கிடைத்துக் கொண்டே இருக்கும். அந்த கருணைக்கு முடிவே கிடையாது. அல்லாஹ்வுடைய அந்த முடிவில்லாத கருணை நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? நாம் அல்லாஹ்வின் மீது ஈமான் கொள்ள வேண்டும். மூமினாக முஸ்லிமாக மாற வேண்டும். மூமினாக முஸ்லிமாக நம்ம இந்த உலகத்துல வாழ்க்கை நடத்தினா நமக்கு அல்லாஹ்வுடைய அந்த கருணை கிடைக்க ஆரம்பிக்கும்.
நம்ம மரணிக்கும் போதும் அந்த கருணை நம்ம கிட்ட கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நம்ம மரணத்துக்கு பிறகும் அந்த கருணை தொடர்ச்சியாக கிடைத்து கொண்டே இருக்கும். தீர்ப்பு நாள்ல அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் உயிர் கொடுத்து எழுப்பி நிக்க வைப்பாங்க இல்லையா, அந்த கியாமத்து நாள்ல, அந்த யௌமுத்தீன் தீர்ப்புடைய நாள்ல அன்னைக்கும் அந்த கருணை கிடைக்கும். அப்போ நாம மன்னிப்பை பெற்று, அந்த கருணையின் அடிப்படையில மன்னிப்பை பெற்று நரகத்திலிருந்து காப்பாற்றப்படுவோம். நரகத்துக்குள்ளேயே போக மாட்டோம், தப்பிச்சுவோம். அது மட்டும் இல்ல, சொர்க்கத்துக்குள்ளேயும் நுழைவோம் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினா. இதெல்லாம் யாருக்கு நடக்கும்? யார் இந்த உலக வாழ்க்கையில இஸ்லாமை ஈமானை ஏற்றுக்கொள்கிறாரோ, முஸ்லீமாக மூமினாக வாழ்ந்து அப்படி மரணிக்கிறாரோ அவங்களுக்குத்தான் இது. மற்றவங்களுக்கெல்லாம் என்ன கிடைக்கும்? அப்ப முஸ்லீம் இல்லாத ஒரு மனிதர் இந்த உலக வாழ்க்கையில அவர் முஸ்லீமாக வாழவில்லை. அப்ப அவருக்கு என்ன கிடைக்கும்? அவருக்கு இந்த உலக வாழ்க்கையில மட்டும் அல்லாஹ்வுடைய கருணை கிடைக்கும். அப்ப இந்த உலக வாழ்க்கையில மட்டும் வரக்கூடிய கருணை அர் ரஹ்மான் என்ற பெயரிலிருந்து வரக்கூடிய அர் ரஹ்மான். அல்லாஹ் அர் ரஹ்மானாக கருணை எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அது எப்போ? இந்த உலக வாழ்க்கையில. தீர்ப்பு நாள்ல எல்லாருக்கும் அல்லாஹ் கருணை புரிவாங்களா அப்படின்னா கிடையாது. தீர்ப்பு நாள்ல எல்லாருக்கும் அல்லாஹ் கருணை புரிய மாட்டாங்க. யார் இந்த உலகத்துடைய வாழ்க்கையில முஸ்லீமாக வாழ்ந்து முஸ்லீமாக மரணித்திருக்கிறாரோ அவருக்கு மட்டும்தான் தீர்ப்பு நாள்ல அல்லாஹ்வுடைய கருணை. அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் தீர்ப்பு நாள்ல அல்லாஹ்வுடைய கருணை பெறக்கூடியவங்க யார்? இந்த உலக வாழ்க்கையில யார் முஸ்லீமாக வாழ்ந்து மரணித்திருக்கிறாரோ அவங்க மட்டும். இந்த உலக வாழ்க்கையில மரணிக்கும் போது முஸ்லீமாக மரணிக்கல, காஃபிராக மரணித்துட்டார்கள் அப்படின்னா அவங்களுடைய நிலைமை என்ன? அவங்களுக்கு கிடைத்த கருணை இந்த உலக வாழ்க்கையோட முடிஞ்சிடும். அவங்க மரணிக்கும் போது அந்த கருணை முடிஞ்சிருது. அதற்கு பிறகு கபருடைய வாழ்க்கையில சரி, தீர்ப்பு நாள் அன்றும் சரி, அதற்கு பிறகும் சரி, அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய கருணை கிடைக்காது. அல்லாஹ்வுடைய கோபம் கிடைக்கும். ஆனா அது அநியாயமான கோபமா இருக்காது, நீதி அடிப்படையிலான கோபமா இருக்கு, நியாயமான கோபமாக இருக்கு. அல்லாஹ் ஏன் என் மேல கோபப்படுறீங்க அப்படின்லாம் அன்னைக்கு யாரும் கேட்க முடியாது. நான் செய்த செயலுக்கான தண்டனை தான் இது அப்படின்னு ஒவ்வொரு மனுஷனும் ஏத்துக்குவாங்க. ஏனென்றால் அல்லாஹ் நீதியாகத்தான் தீர்ப்பு கொடுப்பாங்க, யாருக்கும் அநீதியாக தீர்ப்பு கொடுக்க மாட்டாங்க, யாருக்கிட்டையும் அநியாயமாக அல்லாஹ் நடக்க மாட்டாங்க. நாம எப்படி இருந்தோமோ அதற்குரிய கூலிதான் மறுமை. அப்ப நாம எச்சரிக்கையா இருக்கணும். அப்போ முஸ்லிம்கள் இதை ஞாபகத்துல வச்சுக்கணும். இதை யாரும் முஸ்லிம் அல்லாத மக்கள் கேட்டுட்டு இருந்தாலும் அவங்களும் இதை ஞாபகத்துல வச்சுக்கணும். எதை? முஸ்லிம் அல்லாத மக்கள், அவங்களுக்கு தான் காஃபிரூன் அப்படின்னு பேர். அவங்களுக்கு இந்த உலக வாழ்க்கையில அல்லாஹ்வுடைய கருணை கிடைக்கும். இந்த உலக வாழ்க்கையில மட்டும் கிடைக்கும். ஆனா மரணத்துக்கு பிறகு இன்னொரு வாழ்க்கை இருக்கு, அந்த வாழ்க்கையில கருணை கிடைக்கும். அப்ப இந்த உலக வாழ்க்கையில மட்டும் கிடைக்கக்கூடிய அந்த கருணைக்கு என்ன பேரு? அதுதான் ரஹ்மத்துல் ஆம்மா, பொதுவான கருணை, ஜெனரல் மெர்சி. அந்த ரஹ்மத்துல் ஆம்மா, அந்த பொதுவான கருணை யார்கிட்ட இருந்து வரும்? அல்லாஹ் கிட்ட இருந்து தான் வரும். அல்லாஹ்வுடைய அர் ரஹ்மான் என்ற பெயருடைய தன்மை. மனிதர்கள் கிட்ட அல்லாஹ் அர் ரஹ்மானாக எப்போ நடந்துக்குவாங்க? இந்த உலக வாழ்க்கையில மட்டும் நடக்கும். அப்ப அவங்க கடவுளுக்கு எல்லாம் சக்தி இருக்குது, அவங்க கேட்டதெல்லாம் கிடைக்குதுன்னா அவங்க கடவுளுக்கு சக்தி கிடையாது. காஃபிர்கள் கேட்கக்கூடியதையும் அர் ரஹ்மானாக இருக்கக்கூடிய அல்லாஹ் தான் தர்றான். காஃபிர்கள் ஆசைப்படுறது கேட்கறதுல சில விஷயங்கள் நடக்குது தானே. அதை பார்த்துட்டு மார்க்க கல்வி இல்லாத மக்கள் தடுமாறுறாங்க. குறிப்பாக முஸ்லிம் பெண்கள் கிட்ட இந்த தடுமாற்றம் அதிகமாக இருக்கிறது. ஆண்களை விட முஸ்லிம் பெண்கள்கிட்ட இந்த தடுமாற்றம் அதிகமா இருக்கு. அதுக்காக ஆண்கள்கிட்ட இல்லைன்னு அர்த்தம் இல்லை. ஆனா குறைவான ஆண்கள்கிட்ட இருக்குது, அதிகமான பெண்கள்கிட்ட இது இருக்குது. அப்போ இது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இந்த விஷயத்துல தெளிவாக இருக்கும். எந்த விஷயத்துல? காஃபிரான மக்களுக்கும் இந்த உலகத்துடைய வாழ்க்கையில அவங்களுக்கு வசதி, செல்வம் கிடைக்குது, அதிகாரம் கிடைக்குது, கல்வி கிடைக்குது, அறிவு கிடைக்குது, நல்ல உடல் தோற்றம், அழகு கிடைக்குது. இதெல்லாம் எப்படி கிடைக்குது அப்படின்னா அல்லாஹ் அர் ரஹ்மான். ரஹ்மானுக்கு என்ன அர்த்தம்? எல்லாருக்கும் கருணை புரியக்கூடியவர். அதன் அடிப்படையில காஃபிர்கள் கேட்டாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுப்பான். நீ இந்த உலகத்துல காஃபிரா இருக்கிற, அதனால இந்த உலகத்துல நான் உனக்கு எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு அல்லாஹ் தடுக்க மாட்டான். இந்த உலகத்துல அவங்க கேட்கக்கூடிய விஷயங்கள்ல சிலது அல்லாஹ் கொடுப்பாங்க, சிலது அல்லாஹ் கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கறத பார்த்து விவரம் இல்லாத, மார்க்க கல்வி இல்லாத முஸ்லிம்கள் தடுமாறிடக்கூடாது. அதுக்காகத்தான் மார்க்க கல்வியை ஒழுங்கா கத்துக்கணும் அப்படிங்கிறது. அர் ரஹ்மான் அர் ரஹீமினுடைய விளக்கம் தெரிஞ்சுன்னா நம்மகிட்ட இந்த தடுமாற்றம், குழப்பம் வராது. எப்படி காஃபிர்களுக்கெல்லாம் இதெல்லாம் கிடைக்குது அப்படின்னு நம்ம குழம்ப மாட்டோம். அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, எது முக்கியம்,
எது அவசியம் அப்படிங்கிற தெளிவே நிறைய பேர்கிட்ட இல்லை. முஸ்லிம்கள் தான் சொல்றாங்க, எது முக்கியம் எது அவசியம்னா அல்லாஹ்வுடன் நெருக்கம், அதுதான் முக்கியம், அதுதான் அவசியம். அல்லாஹ்வுடைய திருப்தி அதுதான் முக்கியம், அதுதான் அவசியம். ஒருத்தர் ஏழையா இருக்கிறார், ஆனா அவருடைய நம்பிக்கைகள், செயல்கள், பேச்சுகள் மூலமாக அவர் அல்லாஹ்வுக்கு நெருக்கமா இருக்கிறார், அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்று இருக்கிறார். இப்ப இவர் வெற்றி பெற்றவர், இவர் வெற்றி பெற்றவர். ஒருத்தர் பணக்காரரா இருக்கிறார், அவரும் தன்னுடைய எண்ணங்கள், பேச்சுகள், செயல்கள் எல்லாத்தையும் நல்ல விதமா வச்சிருக்கிறார். அதன் மூலமா அல்லாஹ்வுக்கு நெருக்கத்தை அவர் பெறுகிறார், அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுகிறார். இவரும் வெற்றி பெற்றவர். அப்ப ஏழையாக இருந்தாலும் பணக்காரராக இருந்தாலும் வெற்றி பெற முடியும். நீங்க எங்க பிறந்தாலும், எந்த குடும்பத்துல பிறந்தாலும் வெற்றி பெற முடியும். பிறப்பு அடிப்படையில வெற்றிங்கிறது முடிவு செய்யப்படுறது அல்ல. அதே போல வசதி அடிப்படையில வெற்றிங்கிறது முடிவு செய்யப்படுவது அல்ல. அல்லாஹ்வுடைய பார்வையில வெற்றிங்கிறது என்ன? அல்லாஹ்வுக்கு நெருங்கிறது தான், அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவது தான். அல்லாஹ்வை சரியாக வணங்குவதன் மூலமாக, அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிவது, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கீழ்ப்படிவது மூலமாகத்தான் அல்லாஹ்வுடன் நெருக்கத்தை நாம் பெற முடியும், அல்லாஹ்வுடைய திருப்தியை நாம் பெற முடியும். அதுதான் வெற்றி, அதுதான் மகத்தான வெற்றி. ஆனா இந்த உலகத்துல காஃபிர்கள் மத்தியில வாழும்போது, இஸ்லாமை நாம சரியாக கற்றுக்கொள்ளாத பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, எது வெற்றி அப்படிங்கிற விஷயத்திலே தெளிவில்லாம போகுது. நிறைய பணம் இருந்துட்டா அது வெற்றி அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. நிறைய முஸ்லிம்கள்ட்ட இந்த குழப்பம் இருக்கு. குறிப்பாக முஸ்லிம் பெண்கள்ட்ட இது நிறைய இருக்கு. யாராவது தீனை கற்றுக்கொள்ளணும், தீனை நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு முயற்சி செஞ்சா, இந்த முஸ்லிம்கள் கிட்ட இருந்தே கேலியும் கிண்டலும் வருது. ஆமா, நீங்க அல்லாஹ் அல்லான்னு சொல்லித்தான் இருக்கிறீங்க, நீங்க நல்லாவா இருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. என்ன கேக்குறாங்க? ஆமா, நீங்க அல்லாஹ் அல்லான்னு சொல்லித்தான் இருக்கிறீங்க, தீன் தீன் சொல்லித்தான் இருக்கிறீங்க, நீங்க நல்லாவா இருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இந்த நீங்க நல்லா இருக்கிறீங்களா, நல்லாவா இருக்கிறீங்க அப்படிங்கிற கேள்விக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க பணக்காரரா இருக்கிறீங்களா அப்படின்னு. அப்ப நல்லா இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு இந்த கேள்வி கேட்கிற ஆட்கள் கொடுக்கிற இலக்கணம் என்ன? பணக்காரரா இருக்கிறது நல்லா இருக்கு, பணக்காரர் வாழ்க்கையில வந்து நமக்கு வசதி வந்துச்சுன்னா வெற்றி பெற்று விட்டோம் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு இவங்க நினைச்சுக்கிறாங்க. பணம் வந்துட்ட பிறகு பணத்தின் மூலமாக அதிகாரத்தை அடையணும் அப்படின்னு பாக்குறாங்க. அது பள்ளிவாசலுடைய நிர்வாகியாக முத்தவல்லி ஆகிறதும் ஒரு வகையான அதிகாரம் தான். ஏதாவது ஒரு அமைப்புல ஒரு தலைமை பொறுப்புக்கு எடுக்கிறதும் ஒரு அதிகாரம் தான். இன்னும் சிலருக்கு வசதியா இருந்தா தேர்தல் அரசியல்ல போய் எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சு அதிகாரத்தை எடுப்பாங்க. இன்னும் சிலர் படிச்சு ஐஏஎஸ் மாதிரி போய் அதிகாரத்தை எடுப்பாங்க. இப்படி பணமும் அதிகாரமும் கிடைக்கிறது தான் வெற்றி அப்படின்னு சொல்லி மக்கள் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இது தவறான நினைப்பு. பணத்தை பெறுவதோ அதிகாரத்தை பெறுவதோ வெற்றி அல்ல. எது வெற்றி? அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவது மட்டும்தான் வெற்றி, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவது மட்டும்தான் வெற்றி. யார் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுகிறார்களோ, திருப்தியை பெறுகிறார்களோ அவர்கள் வெற்றி பெற்று விட்டாங்க. அவங்க ஏழையா இருந்தாலும் சரி, பணக்காரா இருந்தாலும் சரி, அவங்க சாதாரண குடும்பத்துல பிறந்தாலும் சரி, பெரிய செல்வாக்கும் அந்தஸ்தும் உள்ள குடும்பத்துல பிறந்தாலும் சரி, யார் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்று அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுகிறாரோ அவர் வெற்றி பெற்று விட்டார். யாருக்கு அல்லாஹ்வுடைய திருப்தி கிடைக்கலையோ, அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய நெருக்கம்ன்றது கிடைக்கும். யாருக்கு திருப்தி கிடைக்கலையோ அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைக்காது. அப்ப யாருக்கு அல்லாஹ்வுடைய திருப்தியும் நெருக்கம் கிடைக்கவில்லையோ அவர்கள் தோல்வியுற்றவர், அவங்க எவ்வளவுதான் பணக்காரரா இருந்தாலும் சரி. இப்ப இதை கேட்கக்கூடிய முஸ்லிம்கள், அவங்க ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இந்த கேள்வி உங்களுக்கு நீங்க கேட்டுக்குங்க. உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்குதுங்கிறத வச்செல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை கொடுக்க மாட்டாங்க. நீங்க பெரிய வீடு கட்டிட்டீங்க, நிறைய நிலம் வச்சிருக்கிறீங்க, நீங்க கார் வச்சிருக்கிறீங்க, பங்களா வச்சிருக்கிறீங்க, நிறைய தங்கம் வெள்ளி வச்சிருக்கிறீங்க, வைரம் வச்சிருக்கிறீங்க, இதை கொண்டெல்லாம் சொர்க்கம் கிடைக்காது. அல்லாஹ்வுடைய திருப்தியை கொண்டு மட்டும்தான் சொர்க்கம் கிடைக்கும். நிறைய பணம் வச்சுக்கிட்டு அப்படியே நேரா நரகத்துக்கு போறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காண்பிச்சிருக்கிறான். அப்போ வெற்றி அப்படிங்கிறது எது? நீங்க அல்லாஹ் அல்லான்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, தீனு தீனு சொல்றீங்க, நல்லாவா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, ஆம், அல்லாஹ் அல்லான்னு சொல்லி எப்பவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க பாருங்க, அவங்க தான் நல்லா இருக்கிறாங்க. ஏன் நல்லா இருக்கிறதுக்கு அர்த்தம் என்ன? அல்லாஹ்வுடைய நினைவோடு இருக்கிறது தான் நல்லா இருக்கிறது. அல்லாஹ்வை மறந்துட்டீங்க அப்படின்னா அது தோல்வி. அல்லாஹ்வோட நினைவோடு இருக்கிறது தான் வெற்றி. அல்லாஹ்வோட நினைவோடு இருக்கிறது என்ன அர்த்தம்? சும்மா அல்லாஹ் 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 அப்படி சொல்லிட்டு இருக்கிறது இல்லை.
இந்த விஷயத்துல எல்லாம் என்ன சொன்னாங்க அப்படிங்கறத கற்றுக்கொண்டு அதை நம்முடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தும். இது ஹலால், அதனால இதை நான் எடுத்துக்குவேன். இது ஹராம், அதனால இதை நான் எடுத்துக்க மாட்டேன், இதை விட்டு நான் தூரம் ஆயிடுவேன். அல்லாஹ் இதை செய்ய சொன்னாங்க, அதனால நான் இதை செய்யறேன். அல்லாஹ் இதை செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க, அதனால நான் இதை விட்டு விலகிறேன். இதுதான் அல்லாஹ்வுடைய நினைவோடு இருப்பது. யார் ஹலால் ஹராமை பேணுகிறார், யார் தௌஹீதுல உறுதியா இருக்கிறாரோ, ஷிர்க்கை விட்டு விலகி இருக்கிறாரோ, யார் சுன்னத்துல உறுதியா இருக்கிறாரோ, பிதஅத்தை விட்டு மார்க்கத்துல புதுசா உருவாக்கப்பட்ட காரியங்களை விட்டு விலகி இருக்கிறாரோ, அவர் வெற்றி பெற்று விட்டார். இந்த உலக வாழ்க்கையில வெற்றி பெற்ற மனிதரை, ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும், வெற்றி பெற்ற ஒரு ஆணை பார்க்கணும், வெற்றி பெற்ற ஒரு பெண்ணை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? தீனோடு இருக்கக்கூடியவங்க பாரு, அவங்க தான் வெற்றி பெற்று. ஒருத்தர் தீன் இல்ல, ஆனா நிறைய பணம் இருக்குது, நீங்க வெற்றி பெற்றவர் இல்ல, நீங்க தோல்வி அடைந்தவர். வெற்றிக்கான அளவுகோலே உங்கள்கிட்ட சரியா இல்ல. அல்லாஹ்வுடைய திருப்தியும் அல்லாஹ்வுடைய நெருக்கமும் தான் வெற்றி. அல்லாஹ்வை மறக்கிறது அப்படிங்கிறது தோல்வி. நம்மளால குர்ஆனை ஓத முடியல அப்படிங்கிறது தோல்வி. குர்ஆனை புரிந்து கொள்ள முடியவில்லை என்பது தோல்வி. குர்ஆன்ல இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம வாழ்க்கையில கொண்டு வர முடியல அப்படிங்கிறது தோல்வி. நீங்க உலகத்துல யாரா வேணா இருங்க, நீங்க ஐஏஎஸ் படிச்சு கலெக்டர் ஆகுங்க, ஐபிஎஸ் படிச்சு நீங்க எஸ்பி ஆவோ, அதுக்கு மேலேயோ போங்க, நீங்க ஜட்ஜ் ஆகுங்க, நீங்க அரசியல்ல போய் முதல்வர் ஆகுங்க, பிரதமர் ஆகுங்க, இது எதுவுமே வெற்றி கிடையாது. நீங்க பெரும் பணக்காரர் ஆகுங்க, பில்கேட்ஸ்க்கு உங்களுக்கும் போட்டியாய் அவரையும் தாண்டி போங்க, அதெல்லாம் வெற்றியே கிடையாது. அதெல்லாம் வெற்றி கிடையாது. எது வெற்றி? குர்ஆனை உங்களால புரிந்து கொள்ள முடியுதா, குர்ஆனை நடைமுறைப்படுத்த முடியுதா, அதுதான் வெற்றி. ஏன்? குர்ஆன்ங்கிறது அல்லாஹ்வுடைய வார்த்தை. நம்ம எப்படி வாழ வேண்டும் என்பதை அல்லாஹ் குர்ஆன் வழியா தான் நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. குர்ஆனை புரிஞ்சிக்கல அப்படின்னா எப்படி வாழ வேண்டும் என்பதே நமக்கு தெரியாது. யாருக்கு குர்ஆனை புரியவில்லையோ அவங்க நல்ல வாழ்க்கை வாழ முடியாது, அவங்களால வாழ்க்கையில வெற்றி பெற முடியாது. ஏன்னா வெற்றிக்கான வழி குர்ஆன்ல தான் இருக்கு. நிறைய பணம் சேர்க்கிறது வெற்றி என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லல. நிறைய அதிகாரத்தை கையில எடுக்கிறது வெற்றி என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லல. மாறாக அல்லாஹ்வுக்கு திருப்தி வரக்கூடிய செயல்களை செய்யறது தான் வெற்றி என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் செய்யணும்னு சொன்னதை கட்டளையிட்டதை நம்ம செய்யறோம், அல்லாஹ் செய்யக்கூடாது என்று தடுத்ததை விட்டு விலகிறோம்னா அதுதான் வெற்றி. அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிதல் தான் வெற்றி. அந்த வெற்றி நீங்க அடைஞ்சிருக்கிறீங்களா அப்படிங்கிறத நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு கேட்டுக்கொள்ளுங்க, நானும் எனக்கு கேட்டுக்க. இது நம்ம ஒவ்வொரு தருணத்திலையும் இந்த இந்த நேரம், இந்த நிமிஷம், இந்த நொடி நான் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்தவராக இருக்கிறேனா? இருக்கிறேன் அப்படின்னு உங்க இஷ்டத்துக்கு சொல்லிட்டு போயிட முடியாது. ஏன் இஷ்டத்துக்கு நான் சொல்லிட்டு போயிட முடியாது. ஏன்? அல்லாஹ் என்ன சொன்னாங்கன்னு தெரியணும். அப்பதான் இந்த விஷயத்துல அல்லாஹ் இதை செய்ய சொல்லி இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும், அதை நம்ம செய்வோம். இந்த விஷயத்தை செய்யக்கூடாதுன்னு அல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும், அதை செய்யாம அதை விட்டு விலகும். அப்போ குர்ஆன்ல என்ன இருக்கு, அதற்கு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சொல் ரீதியாக செயல் ரீதியாக என்ன விளக்கத்தை கொடுத்தாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். குர்ஆனையும் ஹதீஸையும் நம்ம தெரிஞ்சுக்கல அப்படின்னா, அந்த கல்வி நம்ம கிட்ட இல்ல அப்படின்னா, நாம அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறவே முடியாது. அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற முடியல, நெருக்கத்தை பெற முடியலன்னா இந்த வாழ்க்கையில வெற்றியை பெறவே முடியாது. யாருக்கு மார்க்கத்துடைய கல்வி இல்லையோ அவங்க தோல்வி அடைந்தவர். நீங்க யார வேணா இருங்க, நீங்க தோல்வி அடைந்தவர். நீங்க முஸ்லிம்கள் என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறீர்கள், நான் கலிமா சொன்னவங்க, நான் முஸ்லீம் தானே அப்படின்னு கேக்குறீங்க. நீங்க முஸ்லீம் தானே? முஸ்லீம்னா என்ன? அல்லாஹ்வுக்கு ஒழுங்கா கீழ்ப்படியறதும் அல்லாஹ்வை ஒழுங்கா வணங்குறதும் தானே. நீங்க அல்லாஹ்வுக்கு ஒழுங்கா கீழ்ப்படியறீங்களா? நீங்க அல்லாஹ்வை ஒழுங்கா வணங்குறீங்களா? அல்லாஹ்வுக்கு ஒழுங்கா கீழ்ப்படியறதுனா எப்படி கீழ்ப்படியணும்? அல்லாஹ்வை ஒழுங்கா வணங்குறதுனா எப்படி வணங்கணும்? அது ரசூலுல்லாஹ் செஞ்ச முறையில நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, அவங்க அல்லாஹ்வை எப்படி விளங்குனாங்க, அவங்க அல்லாஹ்வை எப்படி வணங்குனாங்க, அவங்க அல்லாஹ்வை எப்படி கீழ்ப்படிந்தாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? அந்த கல்வி உங்கள்ட்ட இருக்கா? இல்ல அப்படின்னா எப்படி நீங்க ரசூலுல்லாஹ்வை பின்பற்றுவீங்க? முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொன்னதுக்கு அப்ப அர்த்தம் தான் என்ன? அல்லாஹ் சொன்னது நமக்கு தெரியல, குர்ஆன்ல என்ன இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. அந்த குர்ஆனை வாழ்க்கையாக வாழ்ந்து காண்பித்த நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க எப்படி வாழ்ந்தாங்கன்னு நமக்கு தெரியல. ஹதீஸ்கள் என்ன இருக்குன்னு தெரியாது, நம்ம ஹதீஸை படிக்கிறதே இல்ல. எப்படி நாம அல்லாஹ்வுக்கு உகந்த வாழ்க்கையை வாழ்வோம்? வாய்ப்பே இல்லை. நம்முடைய வாழ்க்கை அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்று தருமா? இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்று தருமானா? இல்ல. இது அல்லாஹ்வுடைய கோபத்தை வேண்டுமானாலும் பெற்று தரும். ஏன்? எப்படி சொல்றேன்?
ஏன்னா நமக்கு தான் குரான் தெரியாதே, குரான் அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு தெரியாதே, நமக்கு தான் குரானை பற்றி கல்வி இல்லையே, குரான்ல என்ன இருக்குதுங்கிற கல்வி இல்லையே. அதே போல நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி நமக்கு கல்வி இல்லையே, ஹதீஸ்களை நம்ம படிக்கிறதே கிடையாது. நம்மள நிறைய பேருக்கு குரான் ஓதவே தெரியாது. சிலருக்கு ஓத தெரியும், ஆனா அதோட நிறுத்திக்குவாங்க. ஒரு எழுத்துக்கு 10 நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்குவாங்க, ஓதிக்குவாங்க. ஆனா குரானுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறதே கிடையாது. ஆனா அல்லாஹ் குரானை இறக்குனது அர்த்தம் தெரியாம ஓதுறதுக்கு இல்லை, அதை புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது. குரான் அடிப்படையில வாழ்க்கையை நம்ம அமைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னா முதல்ல குரானை புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்காகத்தான் இந்த வகுப்பு. இது குரானுடைய வகுப்பு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்துல காஃபிர்களை என்ன காரணத்தை சொல்லி கண்டிக்கிறார்களோ அந்த காரணம் முஸ்லிம் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய நம்மகிட்டே இருக்குதானே. அப்ப அந்த கண்டிப்பு நமக்கும் தானே. அப்ப அவங்களுக்கு வரக்கூடிய தண்டனை அது நமக்கும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதாங்க. அல்லாஹ் அந்த தண்டனை விட்டு நம்மளை பாதுகாக்கும். அல்லாஹ் அந்த தண்டனை விட்டு பாதுகாக்கணும்னு நம்ம வெறும் துவா செஞ்சா மட்டும் போதாது, நம்ம முயற்சியும் செய்யணும். அந்த முயற்சி என்ன? குரானை கற்றுக்கொள்ளுதல். குரானை கற்றுக்கொள்ளுதல்னா என்ன? குரானை ஓத கற்றுக்கொள்வது மட்டுமல்ல, குரானுடைய அர்த்தம் தெரியும். எனக்கு அரபி தெரியாதுங்க, நான் எப்படி குரானை விளங்கிக்குவேன்? சரி, நீ முதல்ல அரபி படிங்க. அதற்கும் முன்னால உங்களுடைய தாய்மொழியில, உங்களுக்கு தெரிந்த மொழியில குரானுடைய அர்த்தங்கள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்குத்தாங்க. உங்களுக்கு தமிழ் படிச்சா புரியும்னு வச்சுக்குவோம், இல்ல யாராவது வாசிச்சு காமிச்சா கூட புரியும்னு வச்சுக்குவோம். அப்ப குரானுடைய தமிழ் மொழிபெயர்ப்பை வாங்கி வைங்க, வச்சு சும்மா வச்சுக்கிட்டு இருக்காதீங்க. தினமும் தொடர்ந்து படிங்க, இல்ல யாரையா படிக்க சொல்லி கேளுங்க. அல்லாஹ் என்ன சொன்னாங்க அப்படிங்கறது நமக்கு தெரியும். அப்பதான் தெரியும். அல்லாஹ் நமக்கு வழிகாட்டுறதுக்கு என்று ஒரு கிதாபை அனுப்பி இருக்கிறாங்க, ஆனா அதை நம்ம திறக்கிறதே இல்லை. ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாம். இன்னைக்கு பரவலா நிறைய பேர்ட்ட வந்துருச்சு. நம்மள நிறைய பேர் கார்ல டிராவல் பண்றோம், பைக்கு ஸ்கூட்டர்ல கூட நம்ம எல்லாம் பயணிக்கிறோம் இல்லையா? அப்ப புதுசா ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா என்ன செய்யறோம்? மொபைல் எடுத்து ஜிபிஎஸ் போறோம், இல்ல ஜிபிஎஸ் டிராக்கர்னு தனியாகவே இன்னைக்கு கருவிகள்லாம் வந்துருச்சு. அதை போட்டு வச்சுக்கிட்டு நமக்கு வழிகாட்டுறதுக்கு போடும். அந்த ஜிபிஎஸ் சொல்லுது, அந்த கூகுள் மேப்ஸோ மேப்ஸ் ஆஃப் இந்தியா ஏதோ ஒண்ணு நமக்கு வழியை சொல்லுது. நம்ம அந்த மாதிரி பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு அது வேலை செய்யாமல் போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? நம்ம வழியே தெரியாம தடுமாறி நின்றுடும், தப்பான எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போய் சேர்ந்தோம். ஆனா ஆரம்பத்திலேருந்தே நம்ம அதையெல்லாம் எடுக்காம நம்ம இஷ்டத்துக்கு பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்னா எங்கேயா போய் சேருவோமா? நமக்கு வழியே தெரியாது. இந்த பூமிக்கு நம்ம வரும்போது அப்படித்தான். இந்த பூமியில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளே பிறக்க வச்சுட்டாங்க. இந்த பூமியில நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஆனா அல்லாஹ் சொன்ன முறையில வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமா? நான் அல்லாஹ் சொன்ன முறையில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, எதை வச்சு நீங்க சொல்றீங்க? நீங்க குரானை படிச்சிருக்கிறீங்களா? குரான்ல அல்லாஹ் எப்படி வாழணும்னு சொல்லி இருக்கிறாங்களே அந்த முறை உங்களுக்கு தெரியுமா? முதல்ல அந்த முறையில் தான் நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்களா? உங்களுக்கு அது தெரியாதுன்னா எப்படி நீங்க வாழ்வீங்க? குரானுடைய அர்த்தங்களை நீங்க தெரிஞ்சுக்கிறது இல்லை. ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குரானுக்கு கொடுத்த விளக்கங்கள், அவங்க சொல் ரீதியாவோ நடைமுறை ரீதியாவோ கொடுத்த விளக்கங்கள், அது உங்களுக்கு தெரியல. உங்களுக்கு எப்படி வாழற முறை தெரியும்? காஃபிர்கள் வாழ்வதை போல வாழ்ந்து கொண்டு நான் முஸ்லிம் என்று வாயால் சொல்லிக் கொண்டு இருந்தால் எப்படி நம்ம சொர்க்கம் போக முடியும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க சொல்றாங்க பாருங்க, இனில் காஃபிரூன இல்லா ஃபீ குரூர். நிச்சயமாக காஃபிர்கள் அல் குரூர்ல தான் இருக்கிறாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. குரூர் அப்படின்னா என்ன? குரூர் அப்படின்னா நாம செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம், நாம தேர்ந்தெடுத்து இருக்கிற, நாம செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம், அல்லது நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்க வாழ்க்கை முறை, இது சரியானது நல்லது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா உண்மையில அது தவறானது, நமக்கே தீங்கு விளைவிக்கக்கூடியது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிருக்க மாட்டோம். அதுதான் குரூர். குரூர்னா என்ன? அது ஒரு குழப்பமும் மயக்கமும், ஒரு ஏமாற்றுதல். நம்மளை நாமளே ஏமாத்திக்கிறோம் பாருங்க, அதுக்குதான் குரூர்னு சொல்றோம். குரூருங்கிறது நம்மளை நாமே ஏமாத்திக்கிட்டு இருக்கிறது. அதாவது நாம எதையும் சரியா ஆராயாம சரியா கத்துக்காம நம்ம ஒரு வழியை தேர்ந்தெடுக்கிறோம், ஒரு வாழ்க்கை முறையை தேர்ந்தெடுக்கிறோம், நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில முடிவுகளை எடுத்துக்கொண்டு அந்த வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டு இருக்கிறோம். இது சரி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். கேட்டா நாங்க காலங்காலமா இதான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், எங்க பள்ளிவாசல் இமாம் எங்க ஹசரத் இதுதான் சொன்னாரு. பள்ளிவாசல் இமாம் உங்களுக்கு சொர்க்கத்தை கொடுக்க போறாரு, உங்க ஹசரத்தா உங்களுக்கு சொர்க்கத்தை கொடுக்க போறாரு. சில பேர் சூஃபி தரிகால போய் பையத் பண்ணியிருப்பாங்க, எங்க ஷேக் எங்க சூஃபி ஷேக் எங்களுக்கு சொர்க்கத்தை கூட்டு போயிடுவார். யாரும் கூட்டு போக முடியாது.
நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை பின்பற்றினால் மட்டும் தான் சொர்க்கத்துக்கு போக முடியும். அப்ப ஒரு கேள்வி வரும், அப்ப எங்க ஹசரத், எங்க பள்ளிவாசல் இமாம், எங்க சூஃபி ஷேக் ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறையில இல்லையா அப்படின்னு நீங்க கேள்வி கேட்பீங்க. அந்த கேள்விக்கு நீங்களே பதில் சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறையை படிச்சு பாருங்க, குர்ஆனுடைய அர்த்தத்தை படிச்சு பாருங்க. அதனுடைய நடைமுறை தான் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை முறை. அப்ப முதல்ல குர்ஆனுடைய விளக்கங்களை படிங்க, ஹதீஸுகளுடைய விளக்கங்களை படிங்க. அன்னைக்கு தான் தெரியும் உங்க ஹசரத், உங்க பள்ளிவாசல் இமாம், உங்களுடைய சூஃபி ஷேக் உங்களை குர்ஆனுடைய அடிப்படையில, ரசூலுல்லாஹ்வுடைய அந்த சுன்னத்தின் அடிப்படையில கூப்பிட்டுட்டு போகல அப்படிங்கிறது தெரியும். பெரும்பாலான ஹசரத்துங்க இமாம்கள் இப்படித்தான் இருக்கிறாங்க. நாங்க நீங்க ஹசரத் எல்லாம் குறை சொல்றீங்க அப்படின்னா, உள்ளது உண்மை அதுதான். உங்களுக்கு சந்தேகமா இருந்தா குர்ஆனை படிச்சு பாருங்க. இது ஒரு சவாலா சொல்றேன். நீங்க குர்ஆனை படிச்சு பாருங்க, ஹதீஸுகளை படிச்சு பாருங்க, சஹீஹுல் புகாரியை எடுத்து படிச்சு பாருங்க. அதற்கு பிறகு பாருங்க, உங்களுக்கே தெரியும் உங்களுடைய ஹசரத், உங்களுடைய இமாம், உங்களுடைய ஷேக் உங்களை அல்லாஹ்வுடைய வழியில, ரசூலுல்லாஹ்வுடைய வழியில கூட்டு போகல அப்படிங்கிறது தெரியும். நீங்க இருந்து கொண்டு இருப்பது எதுல? குரூர். அதுல இருந்துகிட்டு இருக்கீங்க. குரூர் அப்படின்னா என்ன? அது ஒரு தெளிவில்லாத தன்மை. தெளிவில்லாம இருக்கிறது, குழம்பி போயிருக்கிறது, ஏமாந்து போயிருக்கிறது. இதுக்கெல்லாம் தான் குரூர்னு சொல்லுவாங்க. ஒரு மயங்கி போன, ஒரு கலங்கி போன ஒரு தன்மையில் இருக்கு. இங்கிலீஷ்ல டெலூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. டெலூஷன், டிசெப்ஷன், இதுக்கெல்லாம் தான் குரூர் அப்படின்னு சொல்றது. தாரர, ரைன், ரா, ரா, இந்த 3 எழுத்துக்கள் தான் குரூர் அப்படிங்கிறது வருது. குரூர் அப்படின்னா இந்த மாதிரி ஏமாந்து போயிருக்கிறது. இந்த உலக வாழ்க்கையை பத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றாங்க தெரியுமா? 3வது சூறாவாகிய சூரத்து ஆல இம்ரான், அதனுடைய 185வது ஆயத். 185வது ஆயத். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க, வமல் ஹயாத்துத் துன்யா இல்ல மதாஉல் குரூர். அல்லாஹ் என்ன சொல்றாங்க? வமல் ஹயாத்துத் துன்யா இல்ல மதாஉல் குரூர் அப்படின்னு கேக்குறாங்க. இது என்ன அர்த்தம்? ஹயாத்து துன்யா, இந்த துனியாவுடைய வாழ்க்கை, இந்த உலகத்துடைய வாழ்க்கை, அது என்ன? இல்ல, இதை தவிர. எதை தவிர? மதாஉல் குரூர், ஏமாந்து போவதற்கான கருவிகளை தவிர வேற என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. இது முழுசா நான் தொடர்ச்சியா தமிழ்ல சொல்றேன், கவனிங்க. இந்த உலக வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்வதற்கான, ஏமாந்து போவதற்கான வழிமுறையும் கருவியும் தவிர வேறு என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த உலகத்துடைய வாழ்க்கை ஹயாத்து துன்யா அப்படிங்கிறது என்ன? மதாஉல் குரூர். ஹயாத்து துன்யா, இந்த துனியாவுடைய ஹயாத் வாழ்க்கை அப்படிங்கிறது என்ன? மதாஉல் குரூர், உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்வதற்கு அல்லது ஏமாற்றத்துல போய் நீங்க விழுவதற்கான வழிமுறைகளும் கருவிகளும் தான். நீங்க எதை தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க? துனியாவுல நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு தேர்ந்தெடுத்து தீனை படிக்காம விட்டுட்டீங்க. உங்களுக்கு தீன் தெரியாது, குர்ஆனுடைய விளக்கம் தெரியாது, உங்களுக்கு ஹதீஸுகளுடைய ஆதாரப்பூர்வ ஹதீஸுடைய விளக்கம் தெரியாது. அப்படின்னா என்ன தெரியும் உங்களுக்கு? சொர்க்கத்துக்கு போற வழி தெரியாது. அப்ப என்ன தெரியும்? ஒண்ணும் தெரியாது. ஆனா எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு பேர் தான் குரு. எனக்கு தெரியும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, நான் சரியான வழியில தான் இருக்கிறேன், நான் நல்ல வாழ்க்கை தான் வாழறேன் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கு பாத்தீங்களா? இது நினைச்சுக்கிட்டு உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறீங்க பாத்தீங்களா? இதற்கு பேர் தான் குரு. இத நான் நினைச்சா நான் குரூர்ல இருக்கிறேன், நீங்க நினைச்சா நீங்க குரூர்ல இருக்கிறீங்க. யாருக்கு முறையான மார்க்க கல்வி இல்லையோ அவங்க குரூர்ல தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு துனியாவினுடைய தன்மை தெரியாது, சொர்க்கத்துக்கு போறதுக்கான வழி தெரியாது. அப்ப துனியால போய் மாட்டுவாங்க, அதை தொடர்ந்து நரகத்துல போய் விழுவாங்க. இல்ல மன் ரஹிம ரப்பி, யாரை அவங்க ரொம்ப காப்பாத்தினா அவங்களை தவிர. உங்களுக்கோ எனக்கோ மார்க்கத்தினுடைய சரியான கல்வி இல்லை அப்படின்னா நம்முடைய நிலைமை என்ன? நரகத்துல போய் விழறுத்தான். துனியாவை நீங்க இப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அது உயர்வானது. துனியாவில எதெல்லாம் வெற்றி என்று நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்களா, அது எதுவுமே வெற்றி அல்ல. ஆனா துனியாவுடைய வெற்றி நீங்க வாழ்க்கையிலேயே வெற்றி அடைஞ்சிட்டதா காட்டுது. துனியாவில வெற்றிங்கிறது எதெல்லாம் மனுஷங்க சொல்றாங்க, நிறைய பணம் சேர்த்துட்டா வெற்றி, நமக்குன்னு ஒரு அந்தஸ்து கிடைச்சிச்சுன்னா வெற்றி, ஒரு செல்வாக்கு கிடைத்து விட்டால் வெற்றி, அதிகாரம் கிடைத்து விட்டால் வெற்றி, நமக்குன்னு கூட்டம் சேர்ந்துருச்சுன்னா வெற்றி. இதெல்லாம் துனியாவினுடைய விளக்கங்கள், துனியாவுடைய முடிவுகள். அல்லாஹ் இதுல எதையுமே வெற்றின்னு சொல்லவே இல்லை. உங்களுக்கு அதிகாரம் கிடைச்சா வெற்றின்னு அல்லாஹ் சொல்லல.
பணம் கிடைச்சா வெற்றின்னு அல்லாஹ் சொல்லல, அந்தஸ்து கிடைச்சா வெற்றின்னு அல்லாஹ் சொல்லல, செல்வாக்கு கிடைச்சா வெற்றின்னு அல்லாஹ் சொல்லல, உங்கள்கிட்ட பெரிய கூட்டம் சேர்ந்து இருக்குது அப்படின்னாங்க அது வெற்றின்னு அல்லாஹ் சொல்லவே இல்லை. நீங்க தனியாளா கூட இருங்க, தீனோட இருக்கிறீங்கன்னா நீங்க வெற்றியாளர். உங்கள்கிட்ட பணமே இல்ல, நீங்க அன்றாட வாழ்க்கைக்கே பண விஷயத்துல கஷ்டப்படுறீங்க, ஆனாலும் நீங்க தீனோட இருக்கிறீங்கன்னா நீங்க வெற்றியாளர். எந்த செல்வாக்கும் இல்லை, எந்த அந்தஸ்தும் இல்லை, நீங்க போய் உதவின்னு கேட்டா உதவி செய்யறதுக்கு கூட யாரும் தயாரா இருக்க மாட்டாங்க, உங்களுக்காக சிபாரிசு செய்யறதுக்கு எந்த மனுஷனும் தயாரா இருக்க மாட்டாங்க. ஆனாலும் உங்கள்கிட்ட தீன் இருக்கு அப்படின்னா நீங்க வெற்றியாளர். ஆனா இது எல்லாம் இருக்கு, பணம் இருக்கு, அந்தஸ்து இருக்கு, செல்வாக்கு இருக்கு, நமக்குன்னு சொந்தக்காரங்களுக்கு நண்பர்களுக்கு பெரும் கூட்டம் இருக்கு, ஆனா தீன் இல்லை, அப்போ தோல்வி அடைந்து. ஆனா என்ன நினைச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க? வெற்றி அடைந்து விட்டோம். நிறைய பேருக்கு, குறிப்பா ஒரு 45-50 வயசை தொட்டுட்ட நிறைய மக்கள், குறிப்பா முஸ்லிம் மக்கள், இவங்க கிட்ட இந்த எண்ணம் வந்துருச்சு. எதை வச்சு சொல்றேன்? பெரும்பாலான முஸ்லிம் மக்கள் சின்ன வயசுலயே வாழ்க்கையில பொருளாதாரத்தை தேடி ஓட ஆரம்பிச்சிருப்பாங்க. நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போயிருப்பாங்க. முஸ்லிம்கள்ட்ட இது அதிகம், குறிப்பா தமிழ்நாட்டு முஸ்லிம்கள்ட்ட இது அதிகம். அப்ப என்ன செய்வாங்க? வெளிநாட்டுக்கு சம்பாதிக்கிறதுக்கு 20 வயசுல போயிருப்பாங்க. இன்னைக்கு 25 வருஷம், இன்னைக்கு வயசு 45, 50, 55 ஆயிடுச்சு. 25 வருஷம், 30 வருஷம், 35 வருஷமா சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க வெளிநாட்டுக்கு போகும்போது, அது அரபு நாடோ இல்ல மலேசியா, சிங்கப்பூர், ஹாங்காங், அந்த மாதிரி ஏதோ ஒரு நாடோ, வெளிநாட்டுக்கு போகும்போது வசதி கொஞ்சம் குறைவா இருந்திருக்கும். இன்னைக்கு இந்த 25, 30, 35 வருஷமா சம்பாரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த அந்த காசெல்லாம் ஊர்ல கொட்டும் பொழுது நல்ல மாடி வீடு, நல்ல பெரிய வீடு, பங்களா வீடு கட்டி இருப்பீங்க, நிறைய பவுன் தங்கத்தை சேர்த்து இருப்பீங்க, கார் வாங்கி வச்சிருப்பீங்க, அல்லது கார் வாங்குற அளவு கையில காசு இருக்கும். பிள்ளைங்க இந்த கோர்ஸ் சேரணும், இந்த காலேஜ்ல சேரணும்னு ஆசைப்பட்டா காசு கொடுத்து அந்த கோர்ஸ்ல சேர்த்து விடுவீங்க. அந்த அளவுக்கு பணம் வச்சிருப்பீங்க. உங்க பிள்ளைங்களுக்கு கல்யாணம் நடக்கும்போது ஆடம்பரமா நடத்துவீங்க. இதெல்லாம் வாழ்க்கையில வெற்றி பெற்றது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க, இல்ல, இதெல்லாம் குரு என்று சொல்றாங்க. அல்லாஹ் இப்படி ஒரு கேள்வி கேட்டு எச்சரிக்கை செய்யறாங்க. வமல் ஹயாத்து துன்யா, துன்யாவுடைய வாழ்க்கைங்கிறது என்ன? இல்ல மதாஉல் குரூர், அது உங்களை ஏமாற்றுவதற்கான வழி, ஏமாற்றுவதற்கான கருவி என்பதை தவிர வேறு என்ன? அது மட்டும்தான், அதை தவிர வேறு எதுவும் கிடையாது. இப்ப துனியாவுடைய வாழ்க்கையோட வெற்றி அப்படிங்கிறது உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்வது. அதுக்காக துனியாவோட வாழ்க்கையோட வெற்றின்னு சொல்றதெல்லாம் நமக்கு கிடைக்க வேணாமா, அப்படிங்கிற பணத்தை சேர்க்க வேணாமா அப்படின்னு கேட்டா சேர்க்கலாம், பணத்தை தேடலாம். ஆனா சேர்த்து வச்சு என்ன செய்றீங்க? சேர்க்கிற முறை அல்லாஹ் சொன்ன முறையில இருக்கா? சேர்த்த பிறகு அல்லாஹ் சொன்ன முறையில் அதுக்கு ஜகாத்து கொடுக்குறீங்களா, சதகா கொடுக்குறீங்களா? ஆடம்பரம் செய்யாம, வீண் விரயம் செய்யாம, பெருமை அடிக்காம இருக்கிறீங்களா? இதெல்லாம் இல்ல அப்படின்னா குரு, நீங்களே ஏமாற்றத்தில் தான் இருக்கிறீங்க, உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொண்டு இருக்கிறீர்கள். மற்றவங்களும் இந்த துனியாவும் உங்களை ஏமாற்றத்துக்கு விட்டுறீங்க. ஷைத்தான் உங்களை ஏமாற்றிக் கொண்டு இருக்கிறான். அல்லாஹுக்கு எது திருப்தியை தருமோ அந்த வழியில நாம நடக்கல அப்படின்னா நாம குரு தான். அல்லாஹுக்கு திருப்தி தரக்கூடிய வழி எது? அது குரானை படிச்சாதான் தெரியும். அதுதான் அல்லாஹ் குரான்ல சொல்லியிருக்காங்க. குரானுங்கிறது என்ன? இந்த மாதிரி நீங்க வாழ்ந்தீங்கன்னா, இந்த மாதிரி நடந்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய திருப்தி உங்களுக்கு கிடைக்கும், அல்லாஹ்வுடைய நெருக்கம் உங்களுக்கு கிடைக்கும், மறுமை நாள்ல அல்லாஹ்வுடைய கருணை உங்களுக்கு கிடைக்கும், உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்பதை சொல்றதுதான் குரான். எதுக்காக குரானை படிக்கணும்? அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறணும்னா நீங்க குரானை படிக்கணும். அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற வேண்டும் என்றால் குரானை படிக்கணும். நரகத்திலிருந்து காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் குரானை படிக்கணும். சொர்க்கத்துக்குள்ள நுழையணும் அப்படின்னா குரானை படிக்கணும். அதுதான் உண்மையான வெற்றி. சொர்க்கத்துக்குள்ள போறதுதான் வெற்றி. சொர்க்கத்துக்குள்ள நுழைஞ்சிட்டுமே அதுதான் மகத்தான வெற்றி, மற்ற எதுவுமே வெற்றி கிடையாது. இறுதியாக அல்லாஹ்வுடைய எச்சரிக்கையை சொல்லி நான் இந்த வகுப்பை நிறைவு செய்யலாம் இருக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். சூரா அல் ஃபாத்திர் 35வது சூரா, அதனுடைய 5வது ஆயத். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா மனிதர்களும் அழைக்கிறாங்க, யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே அப்படின்னு எல்லாரையும், முஸ்லிம்களை மட்டும் அல்லாஹ் அழைக்கிறார், முஸ்லிம்கள் காஃபிர்கள் எல்லாரையும் அல்லாஹ் அழைக்கிறாங்க. யா அய்யுஹன் நாஸ் இன்ன வஅதல்லாஹி ஹக்குன், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய வஅத, அல்லாஹ்வுடைய வாக்குறுதி சத்தியமானது. அல்லாஹ்வுடைய வாக்குறுதி எது? அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தீங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தீங்கன்னா சொர்க்கம். அப்படி நடக்காம விட்டுட்டீங்க, மாறு செஞ்சு நடந்துக்கிட்டீங்கன்னா நரகம்.
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றாங்க? யா அய்யுஹன் நாசு இன்ன வஅதல்லாஹி ஹக்குன். மனிதர்களே, நிச்சயமாக அல்லாஹ்வுடைய இந்த வாக்குறுதி உண்மையானது, சத்தியமானது. ஃபலா தகுர்ரன்னக்கும் ஃபலா தகுர்ரன்னக்கும் ஃபலா தகுர்ரன்னக்கும் அதனால தகுர்ரன்னக்கும் உங்களை ஏமாத்திர வேண்டாம். எது? ஹயாத்து துன்யா. அல் ஹயாத்து துன்யா. ஃபலா தகுர்ரன்னக்கும் அல் ஹயாத்து துன்யா. துனியாவுடைய இந்த வாழ்க்கை உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். உங்களை இந்த மயக்கத்துல, குழப்பத்துல, தெளிவின்மையில் விட்டுவிட வேண்டாம். வலா யகுர்ரன்னக்கும் பில்லாஹி அல் கரூர். வலா யகுர்ரன்னக்கும் பில்லாஹ். அல்லாஹை பற்றி அல் கரூர் உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். இந்த இடத்துல பாருங்க, குரூர் என்ற வார்த்தை அல்லாஹ் சொல்லல, கரூர் என்று அல்லாஹ் சொல்றாங்க. ஃபலா யகுர்ரன்னக்கும் அல் ஹயாத்துத் துன்யா ஃபலா தகுர்ரன்னக்கும் அல் ஹயாத்துத் துன்யா வலா யகுர்ரன்னக்கும் பில்லாஹி அல் கரூர். தகுர்ரன்னக்கும் யகுர்ரன்னக்கும் ரெண்டுத்தையும் அந்த கரர அப்படிங்கிற அதே வார்த்தை மறுபடியும் வருது. துனியாவுடைய வாழ்க்கை உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். அல் கரூர் அல்லாஹ்வுடைய விஷயத்துல உங்களை ஏமாற்றத்துல தள்ளிவிட வேண்டாம். துனியாவுடைய வாழ்க்கையில நீங்களா போய் ஏமாந்திருவீங்க. அல்லாஹ்வுடைய விஷயத்துல அல் கரூர் உங்களை ஏமாத்திடுவோம். யார் அல் கரூர்? அல் கரூர்னா யாரு? ஷைத்தான், இப்லீஸ். அவன் தான் அல் கரூர். குரூர் அப்படிங்கிறது செயல். கரூர் அப்படிங்கிறது அந்த செயலை செய்யக்கூடியவன். குரூர் அப்படிங்கிறது செயல். கரூர் அப்படிங்கிறது அந்த செயலை செய்யக்கூடியவன். அல் கரூர் அப்படிங்கிறது ஷைத்தான், பெரும் ஏமாற்றுக்காரன். அதுதான் அல் கரூர்ங்கிறதுக்கு அர்த்தம். த கிரேட் டிசீவர், த சீஃப் டிசீவர், அதுதான் அல் கரூர். அல் குரூர் அப்படிங்கிறது கிரேட் டிசெப்ஷன், கிரேட் டெலூஷன், பெரும் ஏமாற்றம், பெரும் தடுமாற்றம், பெரும் குழப்பம். இதுதான் அல் குரூர். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றாங்க? யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே அப்படின்னு அழைத்து, இன்ன வஅதல்லாஹி ஹக்குன், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய வஅதா, அல்லாஹ்வுடைய வாக்குறுதி அப்படிங்கிறது உண்மையானது. அல்லாஹ்வுடைய வாக்குறுதி என்ன? நீங்க அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்து, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கீழ்ப்படிந்து நடந்தால், அல்லாஹ்வுக்கு பயந்து நடந்தால் உங்களுக்கு சொர்க்கம் நிச்சயம் அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. அதுக்கு மாற்றமாக நீங்க அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படியல, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கீழ்ப்படியல, அல்லாஹ்வுக்கு பயப்படல அப்படின்னா உங்களுக்கு நரகம் அப்படிங்கிறதும் நிச்சயம். இது ரெண்டும் உண்மையானது, சத்தியமானது, நிச்சயமானது. இதெல்லாம் தெரிஞ்ச பிறகும் ஃபலா தகுர்ரன்னக்கும் அல் ஹயாத்துத் துன்யா, துனியாவுடைய வாழ்க்கை, உங்களை சுத்தி எல்லாரும் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க பாருங்க, அதை நீங்க பார்க்காதீங்க. அதை பார்த்தீங்கன்னா அது உங்களை ஏமாத்திடும். துனியாவோட வாழ்க்கையை, உங்களை சுத்தி இருக்கிறவங்க வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கையை முன்னுதாரணமாக எடுக்காதீர்கள். அதனுடைய அளவுகோல்ல போய் நீங்க மாட்டாதீங்க. மாட்டினீங்கன்னா அது உங்களை ஏமாற்றத்தில் ஆழ்த்திவிடும். வலா யகுர்ரன்னக்கும் பில்லாஹ் வலா யகுர்ரன்னக்கும் பில்லாஹ், அல்லாஹ்வுடைய விஷயத்துல உங்களை அவன் ஏமாற்றி விடுறதுக்கு நீங்க அனுமதிக்காதீங்க, விட்டுடாதீங்க. எவன்? அல் கரூர். அல் கரூர் உங்களை அல்லாஹ்வுடைய விஷயத்துல குழப்பத்துல, ஏமாற்றத்துல தள்ளி விட்டு விடுவான். அந்த மாதிரி நீங்க விட்டுடாதீங்க, அதுக்கு அனுமதி கொடுத்துடாதீங்க என்று அல்லாஹ் சொல்றாங்க. அப்ப ரெண்டு எதிரிகளை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. ஒன்னு அல் கரூர், அது யாரு? ஷைத்தான், இப்லீஸ். இன்னொரு எதிரி யாரு? ஹயாத்து துன்யா. துன்யா தான் எதிரி. துனியாவுடைய இந்த வாழ்க்கை தான் நமக்கு எதிரி. இது ரெண்டுமே நம்ம ஏமாற்றி விடும். அல்லாஹ்வுடைய விஷயத்துல ஷைத்தான் ஏமாத்திடுவான். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? அல்லாஹ் மன்னிச்சிருவாங்க, நான் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டேன்ல, அல்லாஹ் மன்னிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி 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 எல்லா அநியாயத்தையும் நம்ம செய்யறோம். இவ்வளவு பாவம் செய்யறோமே, இவ்வளவு அநியாயம் செய்யறோம், அல்லாஹ் மன்னிச்சிருவாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க அப்படின்ற. லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிறது இந்த வாழ்க்கை முறையை நான் ஏற்றுக்கொள்கிறேன், இந்த முறையில வாழ்வேன் என்ற அறிவிப்பு. அல்லாஹ்வை தான் நான் வணங்குவேன், அல்லாஹ்வுக்கு தான் கீழ்ப்படிவேன். அல்லாஹ்வுக்கு எப்படி கீழ்ப்படிவேன் அப்படிங்கிறது முஹம்மது ரசூலுல்லாஹ் காட்டின முறையில நான் கீழ்ப்படிவேன் அப்படின்னு அறிவிக்கிறது. அறிவிச்சுட்டாலேலாம் நம்ம தகுதியானவங்களை ஆயிட மாட்டோம். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்ன பிறகு அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிறதுனா என்ன, அதை ரசூலுல்லாஹ் எப்படி செஞ்சு காண்பிச்சாங்க என்பதை கற்று அறிந்து கொண்டு, சும்மா
நினைச்சுக்கிட்டாலாம் வந்துடாது. கற்று அறிந்து கொண்டு அதற்கு பிறகு அதை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரணும். நம்முடைய அமல்கள் அது வரணும். வந்தாதான் நாம தப்பிப்போம். இல்லைன்னா நாம ஒரு கற்பனையிலேயே இருந்துகிட்டு இருக்கோம். அதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. இந்த ஆயத் அதைத்தான் சொல்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன கேக்குறாங்க? மன் ஹாதல்லதி ஹுவ ஜுந்துல் லகும் யன்சுருக்கும் மின் தூனிர் ரஹ்மான் இனில் காஃபிரூன இல்லா ஃபீ குரூர். தூன அப்படிங்கிற வார்த்தை அதுதான் நம்ம கடைசியா பார்க்க வேண்டியது. தூன அப்படின்னா குறைவான, தாழ்வான அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். இதற்கு பதிலாக அப்படிங்கிற அர்த்தமும் வரும். ஆனா தூண அப்படின்னா நேரடியா பார்த்தோம்னா அதுக்கு கீழே, அதுக்கு குறைவாக, அதனினும் தாழ்வான அப்படின்னு அர்த்தம். ஃபௌக அப்படின்னா மேல அப்படின்னு அர்த்தம். நம்ம இதுக்கு முந்தின ஆயத்துல பார்த்தோம் இல்லையா, பறவைகள்லாம் ஃபௌகஹும் அவங்களுக்கு மேல பறந்துகிட்டு இருக்குது, ஃபௌக அப்படிங்கிற வார்த்தையை பார்த்தோம் இல்லையா. ஃபௌக அப்படிங்கிறதுக்கு ஒரு நேர் எதிரான வார்த்தை தான் தூன அப்படிங்கிறது. தஹ்த அப்படிங்கிறதும் நேர் எதிரான வார்த்தை தான். தஹ்த அப்படின்னா கீழே, ஃபௌகன்னா மேல, தஹ்தன்னா கீழே. தூன அப்படிங்கிறதும் கிட்டத்தட்ட அதே அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதுதான், கீழே. மின் தூனிர் ரஹ்மான். இப்ப அர் ரஹ்மான் உங்களை தண்டிக்கணும்னு நினைச்சிட்டா அந்த தண்டனை தடுக்கக்கூடிய அந்த தயாரா இருக்கக்கூடிய படை மாதிரி யாராவது ஒருத்தராவது உங்கள்கிட்ட இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்கும்போது அந்த படையினுடைய தன்மை என்னங்கிறது எல்லாம் சொல்லிடுறாங்க. நீங்க எப்பேற்பட்ட படையை கொண்டு வந்தாலும் அது மின் தூனிர் ரஹ்மான், அது அர் ரஹ்மானுக்கு கீழானது தான். அதுதான் தூன அப்படிங்கிற வார்த்தை வருது. மின் தூனிர் ரஹ்மான், அர் ரஹ்மானை தவிர வேற யாரை கொண்டு வந்தாலும் அவங்களுடைய சக்திங்கிறது அர் ரஹ்மானுடைய சக்திக்கு கீழே தான். அவங்களுடைய வலிமைங்கிறது அர் ரஹ்மானுடைய வலிமைக்கு கீழே தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை பார்த்து, குறிப்பா காஃபிர்களை பார்த்து கேட்கிறாங்க. இது காஃபிர்களுக்கு மட்டுமான கேள்வி அல்ல, எல்லா மனிதருக்கும், முஸ்லிம்களோட ஒவ்வொரு மனிதருக்குமான கேள்வி இது. மன் ஹாதல்லதி ஹுவ ஜுந்துல் லக்கும் யன்சுருக்கும் மின் தூனிர் ரஹ்மான். அர் ரஹ்மான் உங்களை தண்டிக்கணும் நாடிட்டான். அந்த அந்த தண்டனையை தடுக்கக்கூடிய தயாராக உள்ள படை மாதிரி ஒரு முழு படை இல்லை, ஒருத்தராவது உங்ககிட்ட இருக்கிறாங்களா? அப்படி இருந்தா கூட அவங்க வலிமையில அல்லாஹ் கீழானவங்க தான். அல்லாஹ்வுடைய தண்டனையை அவங்க தடுத்து விட முடியாது. இனில் காஃபிரூன இல்லா ஃபீ குரூர். ஆனா காஃபிர்கள் இதை பற்றி இவ்வளவு சுட்டி காண்பிச்ச பிறகும் யோசிக்காம என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? அவங்க குரூர்ல தான் இருக்கிறாங்க. தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொண்டு இருக்கிறார்கள். எப்படி ஏமாத்திக்கிறாங்க? அல்லாஹ் எதையும் இறக்கல, தூதர்கள் எச்சரிக்கையாளர் நதீர் அவங்க எச்சரிக்கை செய்யும்போது அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க? அல்லாஹ் எதையும் இறக்கல, தூதர்கள் நீங்க சொல்லிட்டு எங்களை எச்சரிக்கை செய்வீங்களே, நீங்களே பெரும் வழிகேட்டுல இருக்கிறீங்க, மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கைங்கிறது கிடையாது, சொர்க்கம் கிடையாது, நரகம் கிடையாது, இது இது இந்த சொர்க்கம் நரகம் தீர்ப்பு கூடிய தீர்ப்பு நாள் கிடையாது அப்படின்னு சொல்லி எவ்வளவு அத்தாட்சிகளை பார்த்த பிறகும் அது ஒரு ஊர்லயே தான் காஃபிர்கள் இருக்கிறாங்க, டெலிவிஷன்லயே தான் இருக்கிறாங்க. அந்த குழப்பத்துல, ஒரு மாயையில, ஒரு தடுமாற்றத்துல, அந்த ஏமாற்றத்திலே தான் காஃபிர்கள் நீடித்துக் கொண்டிருக்கிறார். அப்ப யார் அந்த குரூரை விட்டு வெளியே வந்துடுறாங்களோ அவங்க குஃப்ரை விட்டு வெளியே வந்துடுறாங்க. அதுக்கு பிறகு காஃபிரா இருக்க மாட்டாங்க. அவங்க இத்தனை அத்தாட்சிகளையும் பார்த்து கேட்ட பிறகு பிடித்துக் கொள்வார்கள். இப்ப இங்க அர் ரஹ்மான் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குது. அர் ரஹ்மான் அப்படின்னா எல்லாருக்கும் கருணை புரியக்கூடியவங்க தான். ஆனா அல்லாஹ் தண்டனை பற்றி சொல்லும் போது அர் ரஹ்மான்ங்கிற வார்த்தையை சொல்றாங்க. ஏன்? காஃபிர்களுக்கு ஒரு எச்சரிக்கை. அல்லாஹ் ரஹ்மான் தான், எல்லாருக்கும் கருணை புரியக்கூடியவங்க தான். அந்த கருணை அடிப்படையில தான் நீங்க காஃபிராக இருந்தாலும் இன்னும் அல்லாஹ் உங்களை தண்டிக்காம இருக்கிறாங்க. ஆனா இது இந்த உலக வாழ்க்கையில மட்டும்தான். இந்த உலக வாழ்க்கையும் கூட முடியும் போது உங்களுக்கு நல்ல விதமா முடியும் என்று எந்த ஒரு கேரண்டியும் கிடையாது. அது எப்படி முடியலாம்? அர் ரஹ்மான் உங்கள் மீது கோபம் கொண்டால், அர் ரஹ்மானுடைய கருணையை பெற்றுக் கொண்டு இருக்கக்கூடிய மற்ற படைப்புகள் உங்கள் மீது கோபம் கொண்டு, இந்த பூமி எதன் மேல நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களோ அந்த பூமி அர் ரஹ்மானுடைய கருணை காரணமாகத்தான் உங்கள்கிட்ட அமைதியாக, மென்மையாக நடந்து கொண்டிருக்கிறது, பணிவாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா அந்த பூமியோட இயல்பு அப்படி கிடையாது. அது கொடுமையானது, கொடூரமானது, மிக வலிமை மிக்கது. அர் ரஹ்மானுடைய கருணை உங்கள்கிட்ட எடுபட்டுடுச்சுன்னா, அல்லது அர் ரஹ்மானுடைய கோபம் உங்களுக்கு இறங்க ஆரம்பிச்சிருச்சுன்னா, அர் ரஹ்மானுடைய கருணை காரணமா அமைதியா இருக்க அந்த பூமி அதுவே உங்களுக்கு தண்டனையாக ஆகிவிடும். பூகம்பம் அந்த பூமி குறுங்கி நீங்க இருந்த இடமே தெரியாமல், அடையாளமே தெரியாமல் உங்களை விழுங்கிவிடும்.
அல்லது இந்த இந்த வானத்திலிருந்து மழை, காற்று இதெல்லாம் பெற்றுக்கொண்டு நம்ம வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம் பாத்தீங்களா? மழை வருது, அதன் மூலமா தண்ணி வருது, அதன் மூலமாக நம்ம கிட்ட செடி கொடிகள் பயிர்கள்லாம் விளையுது, அதுல இருந்து நம்ம உணவுப் பொருட்கள், பழங்கள், காய்கறிகள் எல்லாம் பெற்றுக்கொள்றோம். இதெல்லாம் மேலேருந்து வரக்கூடிய மழையில பெறுது. அதே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மழை நீருக்கு பதிலாக அந்த நீரை கட்டியாக ஆக்கி விட்டால், அது நீர் கட்டி ஐஸ் கட்டியா மாறினா அது கல்லு மாதிரி ஆயிடும். அந்த கல் மழை பொழிந்தால் ரஹ்மானுடைய கருணை இருக்கிற வரைக்கும் அது மழையா வந்துகிட்டு இருக்குது. அந்த மழை நின்றுடுச்சுனாலோ அல்லது அது கல் மழையாக பொழிந்தாலோ அதுவே நமக்கு தண்டனையாக ஆகிவிடும். எந்த காற்றை நாம் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறோம், காற்றே இல்லைன்னா கஷ்டப்படுறோம். அப்படியே மென்மையாக குளிர்ந்த காற்று வீசிச்சுன்னா சந்தோஷப்படுறோம். ஆனா அந்த குளிர்ந்த காற்றுங்கிறது இன்னும் குளிராக ஆகி அது வேகமாக வீச ஆரம்பித்தால், அது புயலாக மாறினால், அதுவே சுழன்று சுழன்று சுழற்காற்றாக மாறினால், இந்த மழை கல் மழையாகவும் இந்த காற்று சுழல் காற்றாகவும் மாறினால், இது ஒன்னும் சேர்ந்துச்சுன்னா ரஹ்மானுடைய கருணை காரணமாக நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மழையும் நீரும் காற்றும் கூட நமக்கான தண்டனையாக மாறிவிடும். ரஹ்மான் உடைய கருணை தான் இது வரைக்கும் நாம தண்டிக்கப்படாம நம்மளை பாதுகாத்து வச்சிருக்கு. ஆனா ரஹ்மான் உடைய அந்த கருணையை நாம புரிந்து கொண்டு அந்த கருணைக்கு நன்றி உடையவர்களாக நாம் மாறாவிட்டால், மாறாம அப்படியே இருந்துட்டோம் அப்படின்னா, நன்றி இல்லாம இருந்துட்டோம்னா அதுக்குதான் காஃபிர்னு பேர். காஃபிர்ங்கிற வார்த்தைக்கு நேரடி பொருள் நன்றி இல்லாத தன்மைக்கு எதிர்ப்பது. ஷுக்ர் அப்படின்னா நன்றியோட இருக்கிறது, குஃபுர் அப்படின்னா நன்றி கெட்ட தன்மையா இருக்கிறது. காஃபிர்ங்கிறவங்க அடிப்படையில நன்றி கெட்டோம். ரஹ்மான் இவ்வளவு கருணை புரிந்தும் அதுக்கு நீங்க நன்றியோட இல்லை அப்படின்னா, ரஹ்மான் அந்த கருணையை உங்களிடமிருந்து எடுத்து விட்டால், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நீங்கள் எதுலெல்லாம் பாதுகாப்பாக இருந்து கொண்டிருக்கிறீர்களோ அவை, அந்த பூமி, இந்த வானம், இந்த மழை, இந்த காற்று, இவையெல்லாம் கூட உங்களுக்கும் எனக்கும் எதிரான தண்டனைகளாக, கொடும் வேதனைகளாக மாறிவிடும் என்பதை அல்லாஹ் சுட்டி காண்பிக்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த விஷயங்களை சுட்டி காண்பித்து எந்த கேள்விகளை நம்ம இடத்துல கேட்டாங்களோ அந்த சுட்டி காண்பித்த விஷயங்களில் நாம கவனத்தை செலுத்தி, எந்த கேள்வியை கேட்டாங்களோ அந்த கேள்விக்கான பதில்களில் நம்முடைய கவனத்தை செலுத்தி நாம் படிப்பினை பெற்றுக்கொண்டு நம்ம காஃபிராக இல்லாமல் முஸ்லீமாக, அதுவும் பெயர் அளவில் முஸ்லீமாக இருக்காமல் குர்ஆனை படித்து ஹதீஸ்களை படித்து அல்லாஹுடைய வழிகாட்டுதல், அல்லாஹ் தன்னுடைய ரசூலுக்கு கொடுத்த அந்த வழிகாட்டுதல் அதை நாம புரிந்து நன்றியுடைய அப்தன் ஷகூரா என்று நபிமார்கள் சொன்னாங்களே, அந்த நன்றியுடைய அடிமையாக நாம் மாறிவிட அல்லாஹுடைய கருணை இந்த உலகத்துல மட்டுமல்ல, அர் ரஹீமுனுடைய அந்த கருணையை மறுமையிலையும் பெற்றுக்கொள்ள, சொர்க்கத்தில் நாம் நுழைய, நரகத்திலிருந்து காப்பாற்றப்பட நாம முயற்சி எடுக்கும். அப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உடைய அந்த அர் ரஹீமனுடைய கருணையை நாம பெற்றுக்கொள்ள, கபருடைய வேதனையில் இருந்து, நரகத்துடைய தண்டனையில் இருந்து பாதுகாப்பு பெற்றுக்கொள்ள, சொர்க்கத்தை பெற்றுக்கொள்ள, உயர்ந்த சொர்க்கமான அல் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் இடத்தை பெற்றுக்கொள்ள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும், என்னுடைய பெற்றோருக்கும் உங்களுடைய பெற்றோருக்கும், என்னுடைய குடும்பத்தாருக்கும் உங்களுடைய, என்னுடைய உறவினர்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும், என்னுடைய அண்டை வீட்டாருக்கும் உங்களுடைய அண்டை வீட்டாருக்கும், என்னுடைய நண்பர்கள் உங்களுடைய நண்பர்கள், என்னோடும் உங்களோடும் பழகக்கூடிய ஒவ்வொரு மனிதர், இவங்க எல்லாருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்திலிருந்து பாதுகாப்பு கொடுத்து சொர்க்கத்தை கொடுக்க, நாம் எதையெல்லாம் அல்லாஹ்ட்ட கேட்கிறோமோ அத்தனை விஷயங்களையும் அவங்களுக்கும் அல்லாஹ் கொடுக்க, அல்லாஹ் நம் அனைவரின் மீதும் கருணை புரிய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் இறைஞ்சி கேட்டுக்கொண்டவனாக, துஆ செய்தவனாக இன்றைய இந்த வகுப்பை நிறைவு செய்கின்றேன். ஜஸாக்குமுல்லாஹ் கைரா. அல்லாஹும்ம صل وسلم على نبينا وعلى آله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين. سبحانك اللهم بحمدك أشهد أن لا إله إلا أنت واستغفرك وأتوب إليك. السلام عليكم ورحمة الله وبركاته.